ஹே guys, நம்ம ஒரு சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் குட்டி குட்டி ஃபைட், செம்ம க்யூட்டான லவ் அப்படின்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. லாஸ்ட்டில் ரொம்ப பரபரப்பாக போயிருக்கும். என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ட்விஸ்டோடையும் போயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடந்திருக்கு போல். ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான் 7th பிரின்ஸ். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இன்னும் ஃபேஸை பார்க்கல. ஸோ கேட்குறா, என்னடி என் ஆள் எப்படி இருப்பான்ட்டு. அதெல்லாம் அழகாக தான் இருப்பார், நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் வெளியே போனதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ளக்க வர்றான். கையில் ஒரு பெரிய ரிங் போட்டிருக்கான். இன்னும் அவள் ஃபேஸை பார்க்கல இல்லையா. கேட்குறா, யார் அது? இளவரசரா அப்படிங்க. ஆமாம் இளவரசி அப்படின்னு சொன்னவன் டக்குன்னு அந்த ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த துணி, அதை வாளாலே எடுத்து விடுறான். சரி ஃபேஸை பார்க்கலான்னு பார்த்தா டக்குன்னு கண்ணை வேற கட்டிட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. கண்ணை கட்டினவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இளவரசரே கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன், நான் இன்னும் தயாராகவே இல்லை அப்படிங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள் இல்லையா, ஆனால் அரசர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்னன்னு தெரியுமா? உன் குடும்பம் இருக்குல்ல, அது அரசருக்கு துரோகம் பண்ணியிருக்கு. அரசருக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு. அதனால உன் அண்ணனுங்க 3 பேரையும் அரசர் கொல்ல சொல்லிட்டாரு அப்படிங்க. அப்படியே வெளியே காட்டுறாங்க. ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டுருக்கு. அரண்மனை ஆட்கள்லாம் வந்து இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே கொண்டு குமிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயினோட 3 அண்ணன்களுமே இறந்து போயிட்டாங்க. இதில் ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, ஹீரோயினோட மூத்த அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் தான் படை தளபதி. அவன் தான் துரோகம் பண்ணிட்டான், நாட்டுக்கே ஒரு பெரிய துரோகி ஆகிட்டான் அப்படிங்கிற காரணத்தினால தான் எல்லாருமே கொண்டுட்ருக்காங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒன்றும் புரியலை. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னை விடுங்க அப்படின்னா கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். இப்போ எல்லாருமே சாகணும், நீ தான் சாக போகிற அப்படிங்க. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, வெளியே எல்லாரையும் கொண்டுட்டாங்க, நம்ம தான் தப்பிக்கணும். அதுவும் அண்ணன்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கல. அவளால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. எப்போவுமே தலைவாணிக்குள்ள ஒரு கத்தி வச்சிருப்பா போல. இப்போ என்ன பண்ணுறா, கையை விடுறா. அதை எடுக்க தான் ட்ரை பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோ அவளை கத்தியால் குத்தி அவளை அங்கேயே கொண்டுட்டான். என்னடா ஸ்டார்டிங்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சா, அதுவும் ஹீரோவே ஹீரோயினை கொண்டுட்டான். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா எல்லாம் ஜஸ்ட் இவளோட கனவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கட் பண்ணா ஒரு இடத்துலேருந்து எந்திரிக்கிறா, பக்கத்தில் ஒரு ஆள் வெள்ளையா ட்ரெஸ்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப பயத்தோடு கேட்குறா, என்னது இது, எப்படி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயத்தோடு கேட்டுட்ருக்கா. ஆக்சுவலாக வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலேயும் வந்து ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா. இவர் ஏதோ இந்த சதுரங்க விளையாட்டு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி உன்னோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பார் போல். இப்போ அதுதான் அவள் பார்த்துருக்கா, அவளோட ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நேரில் பார்த்ததுக்கப்புறம் இவளால் நம்பாமல் இருக்க முடியலை. நிஜமாலே இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்க. அந்த வயசானவரும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் குடும்பம் என்ன பண்ணுச்சு, ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறா. ஏன்னா ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, உன் குடும்பம் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு, அதிகமாக அரசர்கிட்டேருந்து நிறையா வாங்கினது பத்தாதுன்ட்டு அரசரோட இடத்தையே பிடிக்க பார்த்துச்சுல, அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பான். இவளுக்கு ஒன்றும் புரியல. நாங்கள்லாம் அரசருக்காக தான் வேலை பார்த்துட்ருக்கோம், அவருக்காக தான் எங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம், எங்களை எப்படி அவங்க கொள்ளலாம் அப்படின்ட்டு ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த வயசானவரும் இதுதான் நடக்கணும்னா அதுதாம்மா நடக்கும், உன்னால் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னவர் அங்கேருந்து மறைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது எல்லாமே உண்மைதான் போல். இவளுக்கு எப்படி இருக்கும், நம்ம கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதான் நடக்க போகுது, முக்கியமாக நம்மளை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு தான் நம்ம குடும்பத்தையே கொல்ல போகிறோம் அப்படிங்கல. இவளால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நேராக வீட்டுக்கு வரா. வந்து பார்த்தா அவங்க 2 அண்ணன்களும் வந்திருக்காங்க. இவன் நேற்று தான் போருக்குலாம் போயிட்டு வந்திருப்பான் போல். நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, அரசர்கிட்டேருந்து நிறையா வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. அந்த வார்த்தை தான் கேட்டுகிட்டே இருக்கு. இல்லை இதெல்லாம் நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட இப்போ இவங்க ஃபேமிலி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஹையஸ்டான லெவல்னே சொல்லலாம். அதனாலேயே இவளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதில் வேற உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளலாம் பார்த்துருக்கோமா பாரு அப்படிங்க. அதில் ஒரு ஃபோட்டோவில் ஹீரோவுமே இருக்கான். ஏன்னா அவன் கையில் அந்த ரிங் இருக்குது. இப்போ வரைக்கும் ஹீரோயின் வந்து ஹீரோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. அவள் அந்த ஃபியூச்சரை பார்த்தா இல்லையா, அதில் கூட ஹீரோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டான். இந்த கையில் இருக்க ரிங்கை மட்டும்தான் பார்த்துருப்பான். அதோட அவன் 7th பிரின்ஸ் பேர் யான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ அதை பார்த்தோன்னா அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்படின்னா விதிப்படி தான் நடக்குமா, எல்லாம் அதுக்குள்ளே நடக்க போதா, இவனை நான் பார்க்க போறேன்னா அப்படின்ட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு யார் அந்த யான், அவனை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறா. அந்த ஓவியம் ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்லாம் தொட்டு பார்க்கும்போது இது லைப்ரரியிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அவன் லைப்ரரியில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் என்ன பண்ணியிருப்பான், வந்து செக் பண்ணலான்னு தான் வந்திருப்பான். அங்கே ஒருத்தவன் இருக்கான். அவன் யான்லாம் கிடையாது, பட் யானோட அதாவது ஹீரோட ரிங் இருக்குல்ல, அதை கையில் போட்டிருக்கான். இதை பார்த்ததுக்கப்புறம் இவன் தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. ஓ அப்போ இவன் தான் அந்த இளவரசனா, இவன் தான் யானா அப்படின்னு பார்த்துட்ருக்கான். அவன் கொஞ்சம் கேவலமானவனாக இருக்கான். ஏன்னா அங்கே வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை இவ பார்த்துட்டா. ஆல்ரெடி இவன் மேலே அதாவது ஹீரோ நம்ம ஃபேமிலியை கொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. இதில் இங்கே வேலை பார்க்குறவன வர ஹீரோ
ஹீரோன்னு நினச்சிட்டா இல்லையா. ஸோ ரொம்ப கேவலமாக பார்க்குறா. சி இவனையா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, இவன் எதுக்காக நம்ம ஃபேமிலியை குழப்புறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே இருக்க திங்ஸை தட்டி விட்டுட்டால. சவுண்டு கேட்டுருச்சு. விட்டுருவானா அவன். நம்ம பண்ணுற வேலையை பார்த்துட்டாங்க, யாரோ பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ வேகமாக ஓடுறான், இவன் கண்ணில் படக்கூடாது அப்படின்ட்டு. அந்த டைமில் தான் ஆக்சுவலாக அங்கே தான் ஹீரோவே இருக்கான், பாத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இவனுக்கு வெளியே நடக்கிற எந்த விஷயமும் தெரியலை. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே வேகமாக என்ன பண்ணால் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து கையில் விழுகுது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோனை பார்த்தோன்னே டியான் நீயா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். இதே மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைப்ரரியில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போல். ஏன்னா சுற்றிலாம் ஆட்கள், அதுவும் படையாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யாரும் தேடிட்டே இருந்திருக்காங்க. ஹீரோயினை வேற ஒருத்தவன் கொல்ல வந்திருக்கான். அந்த டைமில் ஹீரோ தான் வந்து ஹீரோயினே காப்பாற்றிருக்கான். ஆனால் மாஸ்க் போட்டுருந்துருப்பான். ஸோ ஹீரோயினுக்கு யார் என்னன்னு தெரியலை. அதோட ஹீரோட நெஞ்சிலையும் அடிபட்டிருக்கும். ஹீரோயின் தான் அந்த அம்பெல்லாம் எடுத்து அவனுக்கு மருந்துலாம் போட்டு விட்டுருப்பா. அப்போலேருந்தே ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். இப்போ திரும்ப பார்த்துருக்கானா, அவனால் நம்பவே முடியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க அவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அமைதியாக இரு, இவன் தான் ஹீரோ, இவன் தான் யான் அப்படின்னே தெரியாமல் அவனே மிரட்டா. வெளியே அவன் இருக்கான், என்னை காட்டி கொடுத்துறாது, காட்டி கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன் உடனே நான் கொன்றுவேன் அப்படிங்க. ஹீரோக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியலை, எதுக்காக இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு இப்படிலாம் பண்ணுது அப்படின்ட்டு. ஆனால் வெளியே வர்றான், ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு தான் வெளியே வர்றான். ஆக்சுவலாக ஹீரோ தான் இளவரசன். ஆனால் அங்கே வேலை செய்கிறான் இல்லையா, அவன் ஹீரோவை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறான். என்னடா வேலையெல்லாம் முடிஞ்சா தொடச்சிட்டியா என்ன, ஏன் தரை இவ்வளோ அழுக்காக இருக்குது, இங்கே பாரு என் கால் கூட அழுக்காக இருக்குது, காலத்தோட சிறப்பத்தோட அப்படின்ட்டு. ஹீரோ ஒரு இளவரசன், ஆனால் இவன் ட்ரீட் பண்ணுறதை பார்த்தா ரொம்ப மட்டமாக இருக்குது. அந்தளவு ட்ரீட் பண்ணுறான். ஹீரோவும் கோச்சுக்கெல்லாம் இல்லை. அவனோட ட்ரெஸ்ஸாலே அவனோட செருப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்க. எட்டி ஒரு மிதிக்கிறான். நீ வேலைக்காரங்கிறது ஞாபகம் இருக்குல்ல, அதே மைண்டில் வச்சுக்கோ அப்படின்ட்டு திரும்ப ஹீரோனை தேடி போக ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் இனிமேல் தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த வேலைக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஹீரோ, அவன் தான் இளவரசன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப அவன் மைண்டில் வந்து ரொம்ப தப்பான தாட் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஹீரோவும் எந்திரிச்சு வரான். யாருங்க நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த போகிறான்ல 7th பிரின்ஸ், அவனை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. ஓ நம்மளை தான் அவன் நினச்சிட்ருக்கானா அப்படின்ட்டு இவன் டக்குன்னு என்ன பண்ணிடுறான். ஆமாங்க அவர் தான் கொஞ்சம் மோசமானவர், பட் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படிங்க. அவனை பார்க்க தான், இவ்வளோ கேவலமாக இருக்கான், உன்னை வரை இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறான். சரி ஓகே நீ சேஃபாயிரு. அதோட அவனை பார்க்கும் போது எனக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் இல்லையா, ஹீரோ காப்பாற்றிருப்பான்ல. இப்போ கூட ஹீரோயினுக்கு தோணுது ஒருவேளை இவன் தான் அவனா இருப்பானோ அப்படின்ட்டு. பட் பெருசாக அவளுக்கு வந்து ஓகே வேறு யாரோ, நம்ம கண்டிப்பாக இவனாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் போல். அதனால சரி ஓகேப்பா, எனக்கு அந்த 7th பிரின்ஸை பற்றின டீட்டெயிலாம் வேணும், அதெல்லாம் எனக்கு நீ தருவியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் எதுக்காக ஃபஸ்ட்டு அவரை பார்க்க வந்தீங்க, என்னதான் விஷயம் அப்படிங்க. அதுவும் அவன் தான் என் குடும்பத்தையே கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஹீரோக்கு எப்படி இருக்கும், அவன் தானே 7th பிரின்ஸ், நம்ம எதுக்காக இவரோட ஃபேமிலியை கொல்லணும், எதுக்காக இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்ட்டு ஹீரோக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. இருந்தாலும் என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் உனக்கு புரியாது, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக என்ன பண்ணிட்டா கிளம்பிட்டா. பட் அந்த ஹீரோ ரொம்ப ஒரு மாதிரி புள்ளி பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், நேராக யாரையோ வந்து மீட் பண்ணுறான். அவனோட ஃபேஸ் இன்னும் காட்டவே இல்லை, ஏன்னா இருட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கான். இவனும் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த யானை நான் என் காலை கீழே தான் வச்சுருக்கேன், அவன் அடிமையாக தான் இருப்பான், பட் எதுக்காக அவனை நம்ம உயிரோடு வச்சுட்ருக்கணும், பேசாமல் ஹீரோவை போட்டு தள்ளிடுவோமான்னு கேட்டுட்ருக்கான். ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கவே இவன் கையில் இருக்க மோதிரத்தை பார்த்துட்டான். இது யானோட மோதிரமாச்சு, நீ என்ன போட்டிருக்க அப்படிங்க. அது அவன் தான் கொடுத்தான், அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பச்சையாக போய் சொல்கிறான். ஏன்னா இவன் தான் ஹீரோ கிட்டேருந்தே பிடுங்கிருப்பான். அது அந்த இருட்டுக்குள்ளே இருக்கவனுக்கும் நல்லாவே தெரியுது. இவன் தான் பாஸ் போல். இப்போ என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல அவன் தான் அரசருக்கு எதிராக பண்ணான்னு தெரிஞ்சோம், அரசர் அவனை உயிரோடு வச்சுருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, நம்ம கொல்ல வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். பட் அனுப்புனதுக்கப்புறம் அவன் தனியாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இந்த வேலைக்காரனே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேர் பேசினது வச்சு நமக்கு இன்னொன்று ஒரு விஷயமும் தெரியுது. ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி அரசரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பண்ணது யார் என்னன்னா தெரியல, ஆனால் பழியை தூக்கி ஹீரோ மேலே போட்டுட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான், ஹீரோ தான் பண்ணிட்டான், அவன் தான் அரசருக்கு எதிராகவே இந்த மாதிரி கிளர்ச்சிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவன் மேலே பழியை போட்டு அவனோட இளவரசன் அப்படிங்கிற பட்டத்தை பறித்து ஒரு வேலைக்காரனாக வச்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மகன் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருக்காரு. இதை இவங்க 2 பேர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, நேராக வீட்டுக்கு வர அந்த மூத்த அண்ணே வந்திருக்காரு போல். இப்படிதான் படைக்கெலாம் போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. படைத்தளபதி நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ இவன் தான் படைத்தளபதி. ஹீரோயின் கிட்ட அந்த ஃபோட்டோ, அதான் அந்த ஓவியம், ஹீரோட ஓவியம் இருக்குல்ல, அதை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிறான்.
இது யாருன்னு தெரியல உனக்கு? இளவரசர் யான். இவரோட ஃபோட்டோ நீ எதுக்காக வச்சிருக்க? அவன் ஒரு பைத்தியக்காரன், லூசர், அதுவும் நம்பிக்கை துரோகி. அவனோட ஃபோட்டோ நீ வச்சிருக்க, நீ என்ன பைத்தியமா அப்படின்ட்டு வந்தோடனே கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. அவனுக்கு ஹீரோ பிடிக்கல அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஹீரோனே சொல்கிறான், அண்ணே நீ வேற, நான் அவனை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு, சும்மா அவனை பற்றி தெரிஞ்சுக்க தான் வச்சேன், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்ட்டு ஆஃப் பண்ணுறா. பட் இவனோட மைண்டுக்குள்ளே வேறு ஏதோ விஷயங்கள் ஓடுற மாதிரி தான் தெரியுது. அதோட இவன் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால நிறையா சன்மானமாக அரசர் பல விஷயங்களை கொடுக்குறாரு. இவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாரு, நிறைய காசுலாம் கொடுக்குறாரா. இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு வந்து இன்னும் பயம் அதிகமாகுது. ஹீரோ சொன்ன அந்த வார்த்தை, உன் குடும்பம் நிறையா வாங்கிருச்சு, அரசர்கிட்டேருந்து நிறையா வாங்கிருச்சு, அரசரோட பதவிக்கு ஆசைப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. டக்குன்னு வந்து என்ன பண்ணுறா, இல்லை எங்களுக்கு இது எதுவுமே வேணாம், அரசர்கிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் ஒரு சாதாரண ஆட்களாக கூட இருந்துட்டு போயிடும், எங்கள் அண்ணன் இனிமேல் இந்த ஆர்மியில் கூட இருக்க வேணாம், நாங்கள் தனியாக கூட வாழ்ந்துட்டு போயிடும், எங்களுக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு அவப்பாட்டுக்கு படப்படன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. இப்படி அரசரோட அறிக்கையை எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய குற்றம். அப்படிலாம் பண்ணாலே தலையை கூட சீவாங்க இல்லையா. அங்கே 3 பேத்துக்குமே கோவம் வருது. என்னதான் பண்ணுற நீ, அமைதியாக இரு அப்படிங்க. வந்த அமைச்சர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அப்போவே சொன்னார் அரசர், இந்த குடும்பம் வந்து காசுக்கு ஆசைப்படாது, நீங்கள் வேணால் டெஸ்ட் வைங்க அப்படின்ட்டு. நான் தான் சும்மா உங்களை சோதிக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்ட்டு இப்போ தான் உண்மையான அறிக்கையை எடுத்து வாசிக்கிறாரு. ஆக்சுவலாக அரசர் இப்போ அதிகமான சன்மானத்தை கொடுத்துருக்காரு. அதை விட முக்கியமாக இவர் வந்து ஒரு படை தளபதியாக இருந்திருப்பாரு. பட் இப்போ ஒட்டுமொத்த ஆர்மிக்கு இவனை ஹெட் ஆக்கிட்டாரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன சொல்லனே தெரியல. இதை வேற மறுத்து பேச முடியலை. இப்போவும் 3 பேரும் திட்டுறாங்க, என்னதான் நீ பண்ணது நல்ல விஷயமா இருந்தாலும் இனிமேல் இப்படி எதிர்த்து பேசாத அப்படிங்கிற மாதிரி தான் 3 பேருமே சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அகைன் சொல்கிறா, இல்லை வேணாம், நமக்கு எதுவுமே வேணாம், கடைசியில் நம்மளை கொன்றுவாங்கண்ணா, வேணாண்ணா, எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல ட்ரை பண்ணுறா. பட் இவன் அந்த கேமு, நான் அதுக்குள்ளே போய் பார்த்தேன், அந்த ஜோசியம், அது எதையுமே யாருமே நம்ப ரெடியாக இல்லை. பைத்தியமானி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சும்மா இரு அப்படின்ட்டு 3 பேருமே அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. பட் இவளுக்கு தான் பக்குன்னு இருக்குது. இல்லை நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், முக்கியமாக நம்ம அண்ணன்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு வில்லங்கமான முடிவு எடுக்கிறா. என்னன்னா, அந்த 7th பிரின்ஸை போட்டு தள்ளிட்டா, அவன் உயிரோடு இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை, அவனை கொன்றுவோம் அப்படின்ட்டு நேராக ஹீரோக்கிட்டே வந்து பேசாமல் அந்த இளவரசனை போட்டு தள்ளிடுற அப்படின்ட்டு அவனை கொள்றதுக்கு அவன்கிட்டயே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன் இந்த அளவு வன்மை உங்களுக்கு? அப்படி இளவரசர் என்னதான் பண்ணிட்டாரு அப்படிங்க, நீ தான் பார்த்தனா, அவன் உன்னையே கொடுமைப்படுத்துறான், அதை விட உனக்கு என்ன வேணும், பேசாமல் நீ அவனை கொன்று, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நிறைய காசுலாம் கொடுக்குறா. இனிமே வந்து இவளுக்கு தெரியாது இல்லையா. அப்போவுமே ஹீரோ கேட்குறான், ஏங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் குடும்பத்தை இளவரசர் கொல்ல போகிறான்ட்டு, எப்படி உங்களால் சொல்ல முடியுது அப்படிங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, உனக்கும் விடுதலை வேணும், அதே மாதிரி அவனும் சாகணும், அவனும் நல்லவன் கிடையாதுல்ல, பேசாமல் நீ அவனை போட்டு தெளிற அப்படின்ட்டு. அங்கே வேலைக்காரன் ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் தான் இளவரசன் அப்படின்னு நினச்சி இவ பாட்டு கொடுத்துட்டு போயிட்டா. பட் இந்த டைமில் தான் ஹீரோ என்ன பண்ணுறான், ஆக்சுவலாக 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவை யாரோ மாட்ட வச்சிருக்காங்க இல்லையா, நம்மளை மாட்ட வச்சது யாராக இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு இதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோட மைண்ட் இருக்கு. அட் த சேம் டைம் அப்படியே சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இங்கே ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசியிருப்பா இல்லையா அந்த பாஸ், அவனோட ஃபேஸை காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. இப்போ தான் அந்த பொண்ணு வந்து டீட்டெயிலாம் சொல்கிறா. இப்படி ஹீரோயினும் வந்து ஹீரோ போய் அடிக்கடி பார்க்குறான், இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்க. அவன் அப்படியே இருட்டுலேருந்து வெளிச்சத்துக்கு வரான். செம்ம ஷாக்கான விஷயம். ஏன்னா அவன் வேறு யாருமே கிடையாது, ஹீரோயினோட மூத்த அண்ணன், அதான் அந்த படைத்தளபதி இருக்கான் இல்லையா, அவன் தான் வில்லன் போல. இப்போ இதை கேட்டோன்னே, ஓ என் தங்கச்சியா அடிக்கடி போகிறாளா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதான் அந்த வேலைக்காரனை கொன்றுன்னு சொன்னேன்ல, அவன் கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஏன்னா புரிஞ்சு போச்சு ஹீரோ மேபி அந்த வேலைக்காரனை வச்சு நம்மளை வந்து பிடிச்சிருவானோ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நடக்குது. ஹீரோ நேராக வர்றான், வந்து ஆல்ரெடி பாய்சன்லாம் ரெடி பண்ணியிருப்பான் ஹீரோயின் சொன்னனால. பட் அதை கொடுக்கல, அதுக்கு பதிலாக கேட்குறான், நான் உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்கிட்ட வந்து சொன்ன அரசர் அங்கே ஆபத்தில் இருக்காரு, ஸோ காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அதனால தான் இந்த செங்சங் லைப்ரரிக்கே நான் வந்தேன். பட் கடைசியில் ஏன் மேலே பழைய போட்டுட்டீங்க, யார் இதுக்கு பின்னாடி இருக்கான், சொல்லு உண்மை சொல்லு அப்படின்ட்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. கட் பண்ணால் எங்கள் ஹீரோயின் ஒரே யோசனை, ஹீரோயின் நேரம் செத்துருப்பானா, நம்ம குடும்பம் தப்பிச்சிருச்சா அப்படின்ட்டு. இவ குடும்பத்தில் தான் வில்லனே இருக்கான் அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அண்ணன்களாம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா, நீ போய் அந்த இளவரசனை அடிக்கடி பார்க்கறதா கேள்விப்பட்டேன், அதெல்லாம் சரியிடமா அப்படின்ட்டு செகண்ட் பிரதர் தான் வந்து அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அரசரோட ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அந்த செங்சங் லைப்ரரியில் யாரோ இறந்து போயிட்டாங்க போல், அங்கே அடிக்கடி போயிட்டு வந்தது ஹீரோயின் தான், ஸோ அவளை நாங்கள் வந்து கேள்வி கேட்கணும், அதுக்காக கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்க. 2 பேருமே விட மாட்டாங்க, இல்லை முடியவே முடியாது அப்படின்ட்டு. பட் இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு தானே ஆபத்து. அதனால ஹீரோனே கேட்குறாங்க, பாருங்க அங்கே இறந்து போனது யாருன்னு எனக்கு தெரியாது, யார் இறந்து போயிருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறா. கண்டிப்பாக அந்த இளவரசன் தான் செத்து போயிருப்பான் அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா இளவரசன் சாகலை, அதுக்கு பதிலாக ஜீ தான் செத்துதான் சொல்கிறாங்க. ஜீங்கிறது ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் யாருன்னா ஹீரோ. அச்சோ அப்படின்னா நம்ம கொல்ல சொல்லி அவன் தான் மாட்டிக்கிட்டானா, அவனை கொண்டுட்டாங்களா அப்படின்னு
அப்படின்னு நினைக்கும் போதே இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்மளால ஒரு அப்பாவே உயிர் போயிடுச்சு அப்படின்ட்டு பயங்கர வேதனையோடு தான் என்ன பண்ணிட்டு இருக்கா, அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்கான். போகிற வழியில் டக்குன்னு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு, யாரையும் காணோம். இவளுக்கு ஒன்றும் புரியலை. சடனாக பார்த்தா ஹீரோ தான் உள்ளக்கு வர்றான். நீ இன்னும் சாகலையா, நீ உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு நினைக்கும் போதே ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா நம்மளால யாரும் சாகலைன்ட்டு. அப்புறம் என்னாச்சு, இளவரசனை கொண்டுட்டியா இல்லையா அப்படிங்க. அதை எங்கே கேட்குறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாய்சனை வைக்க போனேன்னா, பட் அதுக்குள்ளே கருப்பாக ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் செத்து போயிட்டான். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்ட்டு ரொம்ப பயந்த மாதிரி இன்னும் நடிச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோ மிரட்டி கேட்டுட்டு இருந்திருப்பான் இல்லையா. அப்போ அந்த படைத்தளபதியோட ஆட்கள் தான் வந்து அந்த வேலைக்காரனே போட்டு தள்ளிட்டாங்க போல். இப்போ வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியலை நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறது தான் இளவரசன் அப்படின்ட்டு. ஆனால் அவன் கையில் செம்மையாக அடிபட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவள் தான் மருந்துலாம் போட்டு விட்றா. அப்போ தான் முதுகை பார்க்குறா. இப்போ வந்தது புது காயம், பட் அதுக்கு முன்னாடி நிறைய காயங்கள் இருக்குது. அவளே கேட்டுட்டா, என்னாச்சு இவ்வளோ காயங்கள் இருக்கே, எதுவும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்களா என்ன, எது இப்படிலாம் வந்துச்சு அப்படிங்க. ஏங்க நீங்கள் வேறு, நானே ஒரு சாதாரண அடிமை, எனக்கு இந்த மாதிரி காயங்கள் இருக்கிறதுலாம் ஆச்சரியமா என்ன அப்படின்ட்டு இன்னும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். பட் அப்போ தான் நம்ம படைத்தளபதி இருக்கார் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு ஹீரோன்கிட்ட பேசலான்னு சடனாக வந்திருப்பாரு. அங்கே ஹீரோ நிற்கிறத பார்க்கவும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஓ, இளவரசர் யான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. இந்த இளவரசர் யான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கணுமே, அப்படியே ஷாக்கோடு திரும்பி பார்க்குறா. அவள் கண்ணு முன்னாடி அவங்க அண்ணன்களாம் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த சீனு, அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே ரிப்பீட்டட் மோடில் கேட்குதா. அவ்வளோதான், அந்த ஷாக்லேயே மயங்கி விழுந்துட்டா. கட் பண்ண அவங்க 2 பேரும் பேசிக்கிறது தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் அரசரை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு அவனை இந்த மாதிரி வேலைக்காரனை ஆக்கிட்டாங்க. ஆனால் படைத்தளபதி தான் எல்லாத்துக்கும் காரணம். இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப நல்லவனாகவே இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கான். எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணப்ப நீங்கள் தான் இளவரசனாக பார்த்தீங்க பாருங்கள், இப்போ கூட நீங்கள் இளவரசன் தான் கூப்பிட்றீங்க, எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்களா. இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க, அவளுக்கு கனவுல கூட அதுதான் வருது, மயங்கி விழுந்திருப்பாள்ல. இப்போ தான் எந்திரிச்சோடனே அண்ணன்ட்டு கேட்குறா, அண்ணன் என்னாச்சு, அவன் எங்கே அப்படிங்க, ஏமா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அவன் எதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்த, அதோட என்னென்னமோ வளர்ற, என்னாச்சு அப்படின்னு கேட்க அவள் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் இப்படி அந்த சூனியக்காரர்கிட்ட போனேன்னா அவர் அது சொன்னாரா இது சொன்னாரா, அவன் தான் நம்ம குடும்பத்தை கொல்ல போறானா அப்படின்ட்டு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் யார் நம்புவா, அவங்க அண்ணன் நம்ப ரெடியாகவே இல்லை. ஏம்மா ஏதாவது உளராத, சும்மா இரு அப்படிங்க, அண்ணன் உனக்கு தெரியாதுனே, நீ அமைதியாயிரு அப்படின்னு நேராக வந்துட்டா. வந்து ஹீரோவை பார்த்து எதுக்குடா எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு வாழை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. பட் ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். சாரி, நான் அப்போவே சொல்லியிருக்கணும், இருந்தாலும் நீங்கள் எதுவும் பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னு தான் நான் யாருன்னே சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அவங்களோட கண்ணில் லவ் தான் தெரியுது, பட் ஹீரோயினோட கண்ணில் கொலவெறி தான் தெரியுது. எங்கே நம்ம குடும்பத்தை கொண்டுவானோ அப்படிங்கிற பயம் தான் தெரியுது. இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ கண்டிப்பாக என் குடும்பத்தை கொண்டுவா, உன்னை நான் உயிரோடே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் சடனாக அந்த வாழை வச்சு ஹீரோட நெஞ்சிலே இறக்கிட்டா. சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, செம்ம ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கான். அப்போ கூட ஹீரோயினை பார்த்து எனக்கு தெரியலைங்க எதுக்காக நீங்கள் இந்த அளவு வெறுக்கிறீங்கன்ட்டு, ஆனால் நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்ட்டு அங்கேயே சரிஞ்சிட்டான். நல்ல வேலையாக அவனுக்கு ஒன்றும் ஆகலை, எப்படியோ உயிரை காப்பாற்றிட்டாங்க போல். இந்த படத்தலைவர் தான் என்ன பண்ணுறாரு, மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்காரு. என் தங்கச்சி தெரியாமல் பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பயங்கரமாக மன்னிப்புலாம் கேட்குறாரு. அவனும் எனக்கு தெரியலை எதுக்காக டியான் இப்படி பண்ணுறான்ட்டு, பட் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோனை வேற அடைச்சி வச்சுட்டாங்க. அவள் கத்துறா, அண்ணே சொல்கிறது கேளுன்னு வெளியே விடுங்கன்ட்டு. ஆனால் யாருமே அவள் பேச்சு கேட்க ரெடியாகவே இல்லை இல்லையா. ஸோ என்ன பண்ணிட்டா, யாருக்குமே தெரியாமல் வெளியே வந்துட்டா. நேராக அரசரையே மீட் பண்ணி இல்லை அவனோட கதையை முடிக்கணும், அவன் தான் இளவரசன்னா, எப்படி பார்த்தாலும் இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தானே அந்த வேலைக்காரனை கொண்டிருக்காங்க, அதை சொன்னால் அவனை ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா. அதனால நேராக என்ன பண்ணிட்டா, அரசர் முன்னாடி வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எனக்கு அவர் தான் அரசன்னு தெரியாது, ஆனால் நான் அவர்கிட்ட தான் அவன்கிட்ட தான் நான் போய் வேலைக்காரனை கொள்ள சொன்னேன், அவன் தான் எல்லாம் பண்ணுனா, உங்கள் மகன் தான் எல்லாம் பண்ணா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா. பட் இவ இப்படிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், அரசர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டைமில் தான் யாரோ கொண்டுட்டாங்க, இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பானா. இப்போ அவனே என்ன பண்ணுறான், அதுதான் வந்து சொல்கிறான். அரசரி இவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, ஃபஸ்ட்டு நான் தான் வேலைக்காரன், அவன் தான் இளவரசன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ சொன்னாங்க, நான் எதையுமே நம்ப ரெடியாக இல்லை. அதோட உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஏதோ பிளாக் மேன் தான் வந்து அவனை கொன்னான், எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த டைம்னு பார்த்து படைத்தளபதி வேற வந்துட்டாரு. ஐயோ அண்ணனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு. அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான், என் தங்கச்சி எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியல, அவளை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. நல்லாவே ஹீரோயின் மாட்டிக்கிட்டாலாம், என்ன சொல்லன்னு தெரியல. அந்த டைமில் தான் ஹீரோ என்ன பண்ணுறான், அரசரி 3 வருஷத்துக்கு முன்னாடி
நடந்ததை பற்றி நான் அவன்கிட்ட விசாரிக்கும் போது அவன்கிட்ட இந்த ஒரு டேக் இருந்துச்சு அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறான். அது வேறு எதுவுமே கிடையாது, படைத்தளபதியோட டேக் தான். அது எப்படி அவன்கிட்ட வந்துச்சு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்ட்டு ஹீரோக்கு இப்போ படைத்தளபதி மேலே டவுட் வந்துருச்சு போல். அதுதான் என்ன பண்ணுறா சொல்கிறான். ஆனால் படைத்தளபதி ரொம்ப உஷாராக இருக்காரு. அரசரே உங்களுக்கே தெரியும் இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இது காணா போச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். மேபி அவன் தான் திருடி வச்சிருப்பான் போல. எனக்கே இப்போ தான் இந்த விஷயம் தெரியுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் தான் வில்லன். பட் எல்லா பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கிறாராமா. இந்த மாதிரி பிசி எப்படியோ எஸ் ஆகிட்டான். பட் ஹீரோயின்கா என்னடா இது, எங்கே போனாலும் ஒரு எண்டிங்கை வைக்கிறீங்க, இதை வந்து முடிக்கவே முடியாதா, நம்ம குடும்பமே செத்து போயிருமா அப்படிங்கிற மாதிரி தான் பயம் இருக்குது. பட் இப்போ ஹீரோ அதை பண்ணலை, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஓரளவு ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா. அரசருக்கும் அதான் வேணும், தான் பையன் பண்ணலை அப்படிங்கிறத அவர் அப்போவே கெஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி இளவரசன் அப்படிங்கிற பட்டத்தை பறிச்சு தானே ஹீரோ வந்து ஒரு வேலைக்காரனை வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாரு, திரும்ப இளவரசன் அப்படிங்கிற பட்டத்தை வேறு கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் அடிக்கடி லைப்ரரி போயிட்டே வந்திருப்பா இல்லையா, அதுக்கான ரீசனை கேட்கவும் எனக்கு படிக்கணும்னு ஆசை, அதனால தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிட்டாக போட்டு விட்டுருந்துருப்பா. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா சரி ஓகே, எப்படி இருந்தாலும் இளவரசன் வந்து அரசன் ஆகணும்னா சில விஷயங்களை கற்றுக்கணும், படிக்கணும். அதனால நீயும் பேசாமல் இங்கே வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணிடு, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு விட்டாரு. அரசர் இல்லையா, அவளால் எதிர்த்து பேச முடியலை. அடுத்த நாள் பார்த்தா வந்துட்டு அகாடமிக்கு செம்ம கடுப்பாகுது. இதில் ஹீரோ வேற நடுவில் தான் உட்காந்துருக்கான். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து நிதித்துறை அமைச்சரோட மக தான் போல. 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. அவளுக்கு ஹீரோனை பிடிக்காது, ஹீரோயினுக்கு அவளும் பிடிக்காது. இப்போ வந்தோடனே ஹீரோனை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு என்னன்னா இவங்க சாதாரண ஒரு படைத்தளபதி குடும்பத்தை சேர்ந்தவங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பேரு புகழ் அப்படின்ட்டு அதிகமாயிட்டே போய் நாட்டிலே இப்போ ஃபஸ்ட்டு அரசருக்கு அடுத்து இருக்குதுன்னா அது இவங்க ஃபேமிலி தான். அந்த ஒரு காரணத்தினால ஈஸியாக அந்த அகாடமிக்குள்ளே வந்துட்டா இல்லையா, அது அவளுக்கு சுத்தராக பிடிக்கல. அதனாலே வெறுப்பு பயங்கரமாக காட்டுறா. ஹீரோனை ரொம்ப புள்ளி பண்ணணும் ட்ரை பண்ணுறா. அதுவும் அவன் மூஞ்சில் தண்ணிலாம் ஊற்றி அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் போனாலும் கரெக்டாக ஹீரோ வந்து தடுக்கிறான். ஹீரோ தான் காப்பாற்றுறான். ஆனால் அது ஹீரோயினுக்கு புரியவே மாட்டேங்குது. ஹீரோ ரொம்ப நல்லவன் தான், ஆனால் அவளுக்கு வந்து பார்த்துட்டா இல்லையா அந்த ஃப்யூச்சரை. அதனால அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஹீரோ கெட்டவன் தான், அவன் நம்ம குடும்பத்தை அழிக்க போகிறான், அதனால தான் கிட்டக்க வரான், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே தான் சுற்றிட்டே இருக்கான். அந்த தாட்டில் தான் ஹீரோவையும் பார்க்குறான். ஹீரோக்கு இது தெரியாது இல்லையா. அவன் நெருங்கி வர ட்ரை பண்ணா அவன் ஒரு அடி வந்தால் இவ 10 அடி தள்ளி போகிறா. அதுவே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். இதுக்கடையில் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சியூ பொண்ணுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டோன்னா ஹீரோ நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நம்மளை கல்யாணம் பண்ணாதானே நம்ம குடும்பத்தையே அழிப்பான், அப்போ அது நடக்காது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாவை போட்டு என்ன பண்ணுறா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அதை பற்றி அவகிட்டே பேசினாலா என்னன்னு தெரியல. திடீர்னு நைட்டு பார்த்தா ஹீரோ கூப்பிட்டு விருந்துலாம் வைக்கிறா. அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அந்த பொண்ணு என்னை புள்ளி பண்ணப்போ நீங்கள் தானே வந்து காப்பாற்றுனீங்க, அதுக்காக தான் உங்கள் ட்ரெஸ்ஸும் லைட்டாக நனைஞ்சு போச்சு, ஸோ சாப்பிடுங்க அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி கொடுக்குறா. ஹீரோ பார்க்குறான், என்ன நீங்கள் எனக்கு மட்டும் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் குடிக்க மாட்டீங்களா அப்படிங்க. அட என்ன அதெல்லாம் நான் குடிச்சிடுவேன் அப்படின்ட்டு ஒரே ஒரு சிப் தான் அடிச்சிருப்பான், அதுக்கே ஃபுல்லாக மட்டி ஆகிட்டா. அதுக்கான ரீசனும் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் என்ன பிளான் பண்ணியிருப்பான்னா ஹீரோக்கு நல்லா ஊற்றி கொடுத்து அவன் ஃபுல் போதை ஆனதுக்கப்புறம் அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் வாயாலேயே கேட்டா. அதே மாதிரி சிஓ வந்து ஆக்ட் பண்ண வச்சா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அதனால இந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பா. பட் ஃபுல்லாக குடிச்சா அவன் எப்போ போதை ஆகுறது அப்படின்ட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்குல்ல, அது என்ன பண்ணியிருக்கும், கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் கலந்துருக்கும் போல். அதனால தான் ஒரு சிப் குடிச்சோன்னே ஹீரோயின் ஃபுல் போதை ஆகிட்டா. ஹீரோ தான் என்ன பண்ணா கொண்டு போய் படுக்க வச்சா. ஹீரோவை பிடிச்சிட்டு சொல்லு உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும், பொண்ணுங்க எப்படி இருந்தால் உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக கொஸ்டினாக கேட்குறா. ஹீரோவே எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிக்குங்க அப்படின்ட்டு ஹீரோயினை மைண்டில் வச்சுட்டு தான் சொல்கிறான். ஓ அப்படியா, யார் அந்த பொண்ணு அப்படிங்க. அந்த பொண்ணா கடைசியில் அவள் தான் என் நெஞ்சிலே குத்திட்டாங்க, பட் இருந்தாலும் அவளை தான் எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்ட்டு ஹீரோயினை மைண்டில் வச்சு தான் இவ்வளோ டேரெக்டாக சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு ஒன்றுமே விளங்கலை. அவனே கேட்குறான் உங்களுக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும், யார் மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்க. ஹீரோயினோட மைண்டுக்கும் யார் வரானா ஹீரோ தான் வரான். 3 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாற்றிருப்பான் இல்லையா, அந்த சீன் தான் வருது. அது எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், பட் இப்போ அவன் எங்கே இருக்கானே எனக்கு தெரியலன்னு சொன்னவன் ஃபுல்லாக மட்டி ஆகிட்டா. அடுத்த நாள் சிஓ பார்க்கணுமே, ஏண்டி நேத்தினமோ அந்த பேச்சு பேசுனா அது இதுன்னு கடைசியில் எல்லாம் ஊற்றிக்கிச்சா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நானே ஹீரோவை மயக்கிக்கிறேன் அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுது, தடிக்கி விழுகிற மாதிரி ட்ரை பண்ணுது, என்னமோ கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசலாம், இல்லாட்டி கொஞ்சம் கப்பெலாம் மாற்றி குடிக்கிற மாதிரி என்னென்னமோ ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோ எதுக்குமே அசரலை. அவள் கீழே விழுக போனால் கீழே விழு, தள்ளி ஓரமாக போகிறான். டம்ளரை மாற்றி வச்சா இது எதுக்கு மாற்றி வைக்கிறான், உன் கப்பில் குடிக்க மாட்டியா அப்படின்ட்டு பயங்கரமாக பங்கெல்லாம் பண்ணி விட்றான். இதெல்லாம் பார்க்கும்போதே சியூக்கு வந்து என்ன சொல்லனே தெரியலை. சரி அதோட விட்டால் கூட பரவாயில்ல, ஹீரோயின் பின்னாடியே
சுத்துறான், அவளை ரொம்ப டீஸ் பண்றான், அவ கூடவே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அவ தள்ளி தள்ளி போனாலும் ஹீரோ கிட்டக்க போறான். இது வந்து ஹீரோயின் நோட் பண்றாலோ இல்லையோ சியோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டா. அப்போ ஹீரோக்கு ஹீரோனை தான் பிடிச்சிருக்கான், என்னென்னமோ பேசுறான் அப்படின்ட்டு திரும்ப வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு வந்து உன்னே தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் பண்றான் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லுது அந்த புள்ள. பட் ஹீரோயினோட மைண்டில் அட ஏமா நீ வேற, அவனை எப்படியாவது உன்கிட்ட தள்ளி விட்டுட்டு நான் எஸ் ஆயிலான்னு பார்த்தா நீ ஏன் உயிரை வாங்குற, புரிஞ்சுக்கடின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க ரெடியா இல்லை நீ ஏதோ ஃப்ராட் வேலை பார்க்குற, பேசாம வா நேருக்கு நேராக மோதி பார்ப்போம், அதில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நான் விட்டுறேன், ஆனால் நான் ஜெயிச்சிட்டா நீ ஹீரோ பக்கம் வரவே கூடாது அப்படின்ட்டு. இந்த அம்பு இருக்குல்ல அதை கரெக்டாக பாக்ஸ்குள்ளே போகிற மாதிரியான ஒரு கேமை தான் அவள் செலக்ட் பண்ணுறா. ஹீரோயின்கா எம்மா தாயி நீ ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்க கட்டியும் சரி நான் அந்த பக்கமே வரமாட்டேன், நீ ஜெயிச்சாலும் எனக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு அம்பை கூட கரெக்டாக போடவே மாட்டேங்கிறா. அவள் தான் எல்லாத்தையும் போகிறாளா. டக்குன்னு என்னம்மா நீ ஃபேமிலிலேருந்து வந்திருக்கான், உன்னால் ஒரு அம்பை கூட ஒழுங்காக போட முடியல, நீங்களாம் எதுக்கு தான் இருக்கீங்களோ அப்படின்ட்டு ஃபேமிலியை இழுக்கவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரோட மைண்டில் என்ன இருக்குன்னா நம்ம ஜெயிக்கக்கூடாது, ஜெயிச்சா தானே ஹீரோ பக்கம் போவோம் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜெயிக்காமல் தோத்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. பட் இப்போ ஃபேமிலியோட மானம் வேற இடையில வந்துருச்சா, போச்சுடா அப்போ நம்ம ஜெயிச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோட மைண்ட் அப்படியே ரெண்டு இதாக இருக்கும்போது யாரோ ஹீரோன்ற கையை பிடிச்சி அந்த அம்பை வேற போட்டு விட்றாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. பாரு ஹீரோ உன் பின்னாடி தான் இருக்கான், எதுக்காக அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்க. ஏமா நானா கூப்பிட்டேன், அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான், பேசாமல் நீ யாரையாவது கூப்பிட்டு அவங்களோட போட்டிக்கு கூப்பிட அப்படிங்க. யாருமே வர ரெடியாக இல்லை. ஆனால் அப்போ தான் ஹீரோயினோட மூணாவது அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் ப்ளே பாய்னே சொல்லலாம், ரொம்ப விளையாட்டுத்தனமான ஆள். அவன் என்ன பண்ணுறான், வர்றான், நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்ட்டு. இப்போ போட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினோட அண்ணனுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அம்பு விடுறாங்க, ரெண்டு பேருமே கரெக்டாக ட்ராவில் தான் வந்து முடியுது. இதை வந்து சியூவால் ஏற்றுக்க முடியல. இல்லை நான் தான் ஜெயிக்கணும், வாங்க திரும்ப ஆட்டத்தை கலைங்க, திரும்ப விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறாளா. ஸ்லிப்பாகி விழுக போயிட்டா. ஹீரோலாம் பிடிக்கவே இல்லை, அதுக்கு பதிலாக ஹீரோயினோட அண்ணன் தான் பிடிக்கிறான். ஏங்க பார்த்துப்போங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். இப்போ தனியாக கூட்டு வந்து கூட எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே தங்கச்சியை வந்து கொஞ்சம் புள்ளி பண்ணுறீங்கட்டு, பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப பண்ணிடாதீங்க, முக்கியமாக அந்த அண்ணனுங்க இருக்கானுங்கள்ல அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. சீரியஸாக அவன் அண்ணனா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி தங்கச்சிக்கு இந்த அளவு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது சீக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓ அவன் இப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு. அதோட அவரோட காலை பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இனிமேல் நீங்கள் பார்த்து நடுங்க, பொண்ணுங்களுக்கு கால் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஸோ பார்த்து பொறுமையாக நடுங்க அப்படின்ட்டு அட்வைஸாக போகிறான். ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறான். இப்படிலாம் பண்ணால் சியூ வந்து ஹீரோ பக்கம் போகாமல் இவன் பின்னாடி வந்துடுவான் போல். அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் அவரோட மைண்டை லைட்டாக குழப்பி விட்டுட்டு போகிற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ணி படைத்தளபதியை தான் காட்டுறாங்க. அவனுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ யோசிக்கிறான், யானை கண்டிப்பாக அழிக்கணும்னா அதுக்கு என் குடும்பத்தில் இருக்க ஆட்களை இழக்கணும்னாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இவன் வந்து ஃபேமிலியில் இருக்க யார் செத்தாலும் பரவாயில்ல, பட் அவனுக்கு வந்து அந்த அரியணை வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்க மாதிரி தான் தெரியுது. இது தெரியாமல் இங்கே ஹீரோயின் என்னன்னா எப்படியாவது அண்ணன்களை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை வேற கொல்லவே போயிட்டா, கொலை பண்ணியிருப்பான். அவன் உயிரோட வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ கூட என்ன பண்ணுறான், என்னதான் இருந்தாலும் அவனுக்கு நம்ம அம்பு விட ஹெல்ப் பண்ணா இல்லையா, ஸோ சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக சியூ இருக்கால, அவள் ஹீரோவை பார்க்கறதுக்காக போகிறான். இதை இவ பார்த்தோன்னா லைட்டாக ஃபேஸ்லாம் மாற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா. சாப்பாடு கொடுக்கலாம் இல்லை, பட் அங்கேயே வச்சுட்டு போகிறா. போய் உட்காந்து ரொம்ப நேரமாக யோசிக்கிறான். என்னமோ சொன்னான் அந்த பொண்ணை பிடிக்கலன்ட்டு, பட் இப்போ என்னென்னா அவளை கூப்பிட்டு தனியாலாம் பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் நாம் எதுக்காக அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம், நமக்கே கோவம் வருது அப்படின்ட்டு அவன் மைண்டுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடுது. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல். இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த சியூ பொண்ணு இருக்குல்ல, அது அழுதுகிட்டே ஓடி வந்து திரும்ப ஹீரோயின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டுச்சு. நீ சரியான சூனியக்காரி, நீ என்னை ஏமாத்திட்ட, வசியம் வச்சுட்டு அது இதுன்னு என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லுது. இரு எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க அப்படிங்க. இப்போ தான் அந்த பிள்ளை என்ன ஆச்சு அப்படிங்கிறதே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோ கூப்பிட்டு டேரெக்டாக சொல்லிட்டான், நீ எதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், பட் இனிமேல் இப்படி பண்ணாத அப்படிங்க. அவளும் என்னென்னமோ சொல்ல வந்திருப்பான். ஆனால் ஹீரோ கேட்க ரெடியா இல்லையா. இப்போ என்னங்க உங்களுக்கு, அவகிட்ட என்ன இருக்குது, அவள் படைத்தளபதியோட தங்கச்சி அவ்வளோதான், ஆனால் நான் நீதித்துறை அமைச்சரோட பொண்ணு, அது உங்களுக்கு போதாதா அப்படின்ட்டு என்னென்னமோ பேசியிருப்பா. பட் ஹீரோ ஒரே வார்த்தையில் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆஃப் பண்ணியிருப்பான். இப்போ அதுதான் வந்து சொல்கிறா, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான், அதுக்காக தான் எல்லாம் பண்ணுறான், நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு அழுதுகிட்டே போயிடுச்சு. பட் ஹீரோயினுக்கு இப்போ என்ன மைண்டுக்குள்ளே ஓடுதுன்னா, அப்படின்னா அப்போ ஹீரோக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, ஹீரோ ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, அப்போ எதுவுமே மாறாதா அப்படின்ட்டு அதுதான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. இதில் அவங்க அண்ணன்ட்ட வேற, அண்ணன் எனக்கு ஒரு ஐடியா கொடுன்னு, இப்போ
ஒரு பர்சனுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு, பட் அவங்க நம்மளை வெறுக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் ஐடியா கேட்க அவன் ஃபஸ்ட்டு முடியவே முடியாதுங்கிறான். பட் காசு எடுத்து வச்சதுக்கப்புறம் சரி தங்கச்சி உனக்கு நான் ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஐடியாவை சொல்கிறான். என்ன சொன்னான்னு தெரியல. இங்கே ஹீரோவும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் கிளாஸ் ரூமில். என்னடா இன்னும் ஹீரோனை காணுமே அப்படின்ட்டு சியூ வேற பார்த்துட்டு என்ன ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கா, ஒரு பையன் மாதிரி வந்திருக்கா. ஏன்னா அண்ணங்காரன் அதை தான் சொல்லியிருப்பான், நீ பொண்ணு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும், பட் நீ ஒரு பையன் மாதிரி ரொம்ப ரகடா ரொம்ப ரவுடி பேபி மாதிரி நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக அவனை வெறுக்க ஆரம்பிச்சிருவான்ட்டு ஒரு முக்கியமான ஐடியாவை கொடுத்துருக்கான் போல். அதனால தான் மேடம் வந்து கொஞ்சம் ரொம்ப மேன்லியாக நடந்துக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அவனை நீ பிரதர் பிரதர்னு கூப்பிடு, அதுலேயே அவன் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரியான சில ஐடியாலாம் கொடுத்துருப்பானா. இப்போ வந்தவ என்ன தம்பி நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ வேற வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டா. ஹீரோ பார்க்குறான், இவ இப்படி பண்ணதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற. என்னப்பா ஏன் சைலண்ட்டாக இருக்க, ஏதாவது பேச அப்படின்ட்டு கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்காளா. டக்குன்னு கையை பிடிச்சிருது, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக வேற சொல்லிட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இப்படி பேசியும் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்ப வந்து வேணும்னே அண்ணனே பேசிகிட்டு இருக்கா. என்ன ப்ரோ நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, மழையை பார்த்தா பயமா என்ன அப்படின்ட்டு ஹீரோ வம்பிழுத்துக்கிட்டே இருக்காளா. ஹீரோலாம் பார்க்குறான், சரி நீயும் ப்ரோங்க வா ஒன்றா போய் குளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு கோவம் வந்துருச்சு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ஓவராக பேசுகிறேன், என்னை பார்த்தா அவனுக்கு என்ன அவ்வளோ இலக்கரமாக இருக்கான்னு கோச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாய். 1 செகண்ட் இரு அப்படின்ட்டு மழை பெய்யுதுல, ஸோ அவளுக்காக கொண்டு வந்து கொடையெல்லாம் கொடுக்குறான். பட் அவன் அப்படி வரும்போதெல்லாம் இவளுக்கு ஸ்லோ மோஷனில் வர மாதிரி தெரியுது. என்ன தான் வெளியே ஆக்ட் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே அவளுக்கு ஹீரோ பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் ஹீரோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் இல்லையா. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா போல். ஹீரோ நல்லவன் தான், நம்ம தான் எதுவும் நினச்சிட்ருக்கோமா, இல்லாட்டி அந்த கேமில் நம்ம பார்த்த எல்லாமே ஃப்யூச்சரில் பார்த்த எல்லாமே பொய்யா, அது நடக்காதா அப்படிங்கிற பல விஷயங்கள் மைண்டுக்குள்ளே ஓடினாலும் இப்போ ஹீரோவே பார்க்குறா, இந்தா மழை பெய்யுது கொடையை பிடிச்சிட்டு போ அப்படின்ட்டு ரொம்ப பாசத்தோடு கொடுத்துட்டு போகிறான். இங்கே தான் இவளுக்கு லைட்டாக ஸ்லிப் ஆகுற மாதிரி தெரியுது. அதை பற்றி யோசிச்சுட்டே வரும்போது தான் அவளை பின்னாடி இருந்து யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு யாரும் கிடையாது அந்த படைத்தளபதி. அதுவும் ஹீரோயினோட அண்ணன் அனுப்பின ஆட்கள் தான் ஹீரோனை கொல்றதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ்ஸு, இந்நேரம் ஹீரோயினோட கதை முடிஞ்சிருக்கான். ஆனால் அதுக்குள்ளே இடையில யாரோ மாஸ்க் போட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணை. வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். பட் ஹீரோயினுக்கு அது தெரியாது இல்லையா. திரும்பி சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு கூட பயங்கரமாக சண்டை போகிறான். 2 பேத்துக்குள்ள செம்மையாக ஃபைட்லாம் போகுது. பட் எப்படியோ அந்த பொண்ணை அடிச்சு அங்கேருந்து துரத்திட்டான். அதுக்கப்புறம் தான் வரான், நீ ஒன்றும் பயப்படாத அதான் நான் இருக்கல அப்படிங்க. இந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிளிக் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான், நீ ஒன்றும் பயப்படாதுன்ட்டு. அப்போ அதுவும் இதுவும் ஒரே ஆள் தானே அப்படின்ட்டு டக்குன்னு மாஸ்க் எடுத்து விலைக்கு பார்த்துட்டா ஹீரோட ஃபேஸை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினது நீ தானா, நீ எப்படி வந்த அப்படின்ட்டு செம்ம ஷாக்கோட அவ கேட்டா. அவன் பொத்துன்னு மயங்கி விழுகிறான். ஏன்னா அந்த பொண்ணு ஹீரோட வயிற்றுலேயே அட்டாக் பண்ணிருச்சு. அவங்க தான் வால்லையே பாய்சனை தடை வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ உடம்பு ஃபுல்லாக பாய்சன் இறங்கிடுச்சு. ஸோ ஹீரோயின் தான் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டு வரா, ட்ரீட் பண்ணலாம் பார்க்குறா. ஆனால் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. நீ தான் என்னை காப்பாற்றினியா, அப்புறம் எப்படி நீ என் குடும்பத்தை அழிக்கிற, என்னதான் நடக்க போகுது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அதுதான் திரும்ப ஓட்டிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக ஹீரோ கண் முழிக்கிறான். அதுவும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருந்து எஸ்ஐ எப்படியோ உயிரோட பொழைச்சி கண் முழிச்சு பார்த்தா அவள் கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டினே, நீ தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காப்பாற்றினியா, நீ தான் அதா என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு கொஸ்டினாக அடுக்க ஆரம்பிச்சிட்டா. பட் ஹீரோ அப்போவுமே கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியல நீ எதுக்காக என்னை வெறுக்கிறேன்ட்டு, பட் நீ வெறுக்கிற அளவு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னவன் அகெயின் மயங்கிட்டான். அவளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கா. அந்த தாத்தா கிட்ட, அதான் அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இந்த விதி மாறாதான், மாற்றுறதுக்கு நான் என்ன தான் பண்ணணும், அப்போ எல்லாமே அப்படி தான் நடக்குமா அப்படிங்க. அவரும் அது எப்படிமா மாறும், அது அப்படி தான் நடக்கும், அப்படி மாற்றணும்னா உன் குடும்பத்தில் இருக்க யாராவது ஒரு ஆளோட லைஃப்பை நீ வைக்கிற மாதிரி இருக்கும், என்ன வைக்க ரெடியா அப்படின்ட்டு அவர் ஏதோ வில்லத்தனமாக கேட்குறாரு. இவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப ஹீரோ காமிச்சா கண் முழிக்கிறான். பட் ஹீரோயின் இல்லை, அந்த 3rd பிரதர் இருக்கான் இல்லையா, 3வது அண்ணன், அவன் தான் நிற்கிறான். அவனே இங்கே பாருங்க, எனக்கு புரியுது நீங்கள் ஹீரோ பின்னாடி போகிறீங்க வரீங்கன்ட்டு, பட் கொஞ்சம் டைம் கொடுங்கங்க. ஒரு பொண்ணு பின்னாடி இப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவள் கண்டிப்பாக உங்களை வெறுப்பா. ஸோ கொஞ்சம் விட்டு தான் பிடிங்களே அப்படின்ட்டு தங்கச்சியை கரெக்ட் பண்ணுறதுக்கு அண்ணனே ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்கான். இதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஓகே அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எங்கள் 2nd பிரதர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் வந்து ஒரு மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் தங்கச்சியை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ கொல்ல சொன்னவன் அதான் மூத்த அண்ணன் இருக்கான்ல, அவன்கிட்டே வந்து பாருன்னு நம்ம தங்கச்சியை யாரும் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான். அவன் மட்டும் ஏதாவது ஸ்டெப் எடுத்து உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த மூத்த அண்ணன் மாட்டிப்பான் இல்லையா. அதனால அவனே நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
எல்லாருமே ஆஃப் பண்ணிட்டான். அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு கோவம் ஹீரோனை கொல்ல முடியலையேன்ட்டு. ஏன்னா சொந்த தங்கச்சியை கொன்று அந்த பழியை தூக்கி ஹீரோ மேலே போட்டு அவனை ஃபுல்லாக ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பான். ஏன்னா அடிக்கடி ஹீரோயினும் ஹீரோவும் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பழியை போட்டுடலான்னு பிளான் பண்ணியிருப்பான். அவன் பிளான் எல்லாம் ஊற்றிக்கிச்சுல்ல, அதனால கொஞ்சம் கோவமாக தான் இருக்கான். பட் இங்கே ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோ கிட்ட பேசவே மாட்டா. இப்படியே கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். ஹீரோவும் அமைதியாக இருக்கான். ஹீரோ பேசுவாளான்னு பார்த்து ரொம்ப அமைதியாக வெயிட் பண்ணுறான். பட் அந்த டைமில் தான் இவங்களோட நாட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வரும் போல், ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல். அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதே ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அது அவங்க நல்லா பண்ணால் மார்க் கிடைக்கும், பெருசாக மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால் யாரும் பண்ணவே மாட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரனால வேலைலாம் பயங்கரமாக இருக்கும். ஒழுங்காக அவங்களால பண்ணவும் முடியாது, படிக்கவும் முடியாது. பண்ணாலும் வேஸ்ட்டு தான். அதனால யாருமே அந்த பொறுப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. அதை பற்றி சார் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, இந்த வருஷம் நடக்க போகுது, யார் அதை எடுத்து பண்ண போகிறீங்க, யார் அதுக்கு ரெடியாக இருக்கா அப்படிங்க ஹீரோயின் யோசிக்கிறா. இந்த ஃபெஸ்டிவலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அதை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக திரும்ப ஹீரோ லைஃப்லேயே வரமாட்டான். நமக்கு 2 பேத்துக்கு கல்யாணம் ஆனாதானே இதெல்லாம் நடக்கும். அது நடக்கவே கூடாது அப்படின்னு சடனாக என்ன யோசிச்சான்னு தெரியல, என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல. அவள் ஏதோ பிளானை போட்டு நான் அதை ஏற்றுக்கிறேன் சார், எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு கயிறு தூக்கிட்டா. பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது அவளுக்கே நல்லா தெரியுது. இதில் என்ன சொல்லியிருப்பானா, எங்களோட இடத்துலையே, அதாவது ஹூ ஃபேமிலியோட பிளேஸ் இருக்குல்ல, அங்கேயே இந்த ஃபங்க்ஷனை வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுருப்பா. அண்ணன்ட்டு எப்படி சம்மதம் வாங்குறது அவளுக்கு தெரியவே இல்லை. பட் இங்கே அந்த படைத்தளபதி என்ன பண்ணுறானா, இதே ஒரு சாக்கா வச்சு ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் சொல்கிறான், இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் ஓகே சொல்கிறேன், நீ அவளோட கதையை முடிச்சிடு அப்படின்ட்டு. சீரியஸ்லி இவன் நிஜமாலே சொந்த அண்ணனா என்னன்னே தெரியல. இவனுக்கு அந்த ஆட்சி வேணும், அந்த அரியணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ பிளான் படி ஹீரோனை கொள்றதுக்கு எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. அவனும் ஓகே சொல்லிட்டான். ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வருது. அதாவது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் அந்த ஃபங்க்ஷனில் தான் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் ஹீரோக்கு தெரியுது. ஸோ புரிஞ்சுக்கிறான், கண்டிப்பாக அங்கே வந்து அந்த படைத்தளபதியோட ஆட்கள்லாம் இருப்பாங்கன்ட்டு. ஆல்ரெடி ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இதுவும் இருக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பாவை அட்டாக் பண்ணது கண்டிப்பாக இந்த படைத்தளபதி தான். அவனை எவிடன்ஸோடு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தனியாக பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி 2 பக்கமும் தனித்தனி பிளான் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஹீரோயினுக்கு என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக போகணும், நம்ம நினச்சது பண்ணோம் அப்படின்ட்டு அவள் ஏதோ தனியாக பிளான் பண்ணுறா. ஃபங்க்ஷனுக்கான நாளும் வருது, எல்லாமே கிராண்டாக போகுது. ஆனால் சியூ இருக்கல்ல, அவள் எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ண நிறையா ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அவளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி, அவங்க அப்பாவை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருப்பா. பட் ஹீரோயின் எல்லாத்தையுமே உடச்சிருந்துட்டா. அசால்ட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபங்க்ஷனு ஸ்டார்ட் ஆகுது, நல்லா தான் போகுது. பட் அங்கே தான் அந்த படைத்தளபதியோட அந்த ஆள் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, சுற்றி வர கரெக்டாக சியூ கிட்ட வந்து, எனக்கு தெரியும் உனக்கு ஹீரோனை பிடிக்காதுன்ட்டு, எனக்கு அவளை பிடிக்காது, ஏன்னா அவங்களாம் ரொம்ப அதிகமான இடத்துல இருக்காங்கல்ல, அவளை போட்டு தர்றதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்ட்டு பாய்சனை அவள்கிட்ட கொடுக்குறா. சியூ ஆக்சுவலாக நல்ல பொண்ணு தான், ஒரு மாதிரி ஜெலஸ் இருந்திருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி கோவம் இருந்திருப்பா. ஆனால் இப்போ என்ன பண்ணா, அந்த பாய்சனை வாங்கிக்கிறா. இதை லைட்டாக கலந்து அவள்கிட்ட மட்டும் கொடுத்துரு. அடுத்த நாளே அவள் இழந்து போயிடுவா. யாருக்கும் தெரியாது நீ நான் தான் பண்ணுன்ட்டு. புரிஞ்சதில்ல அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா. ஆக்சுவலாக சியூக்கு தெரியல இந்த பொண்ணு யார் என்னன்ட்டு. ஆனால் பாய்சனை மட்டும் வாங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த 3rd பிரதர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் சியூ மேலே ஒரு கண்ணாச்சே. ஸோ அவன் என்ன பண்ணுறான், வந்து பேசுகிறான், வாங்களேன் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்ட்டு வழக்கம் போல் ஃப்ளோட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போயிட்டான். பட் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் தான் கெஸ் பண்ணிட்டான் இல்லையா, கண்டிப்பாக சுற்றி படைத்தளபதியோட ஆட்கள் இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இருக்காங்க. அவன் அதனால் அவனோட ஆட்களை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆளாக போட்டு தள்ளிட்டே இருக்கான். ஸோ இப்போ படைத்தளபதியோட ஆட்கள் யாருமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோட ஆட்கள் தான் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் தான் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறா. ஆக்சுவலாக அந்த காலத்தில் ஒவ்வொரு பொண்ணுங்க, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி பெரிய எடுத்த பொண்ணுங்க கிட்டலாம் ஒரு முத்து இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் கிட்ட கொடுப்பாங்க. அப்படி அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து லைஃப் லாங் அவனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சமுதாயம்லாம் இருக்கு போல். இப்போ அதை என்ன பண்ணுறா, ஏலத்துக்கு விடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னா இவன் அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டா. ஸோ இவளோட பிளான் என்னென்னா, ஹீரோவை கொல்ல முடியல, அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறா. அதை யாராவது காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா இவளால் லைஃப் லாங் கல்யாணமே பண்ண முடியாது, பண்ணிக்கவும் கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறா, ஏலத்துக்கு விடுறா. அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான காசு தான் சொல்கிறா. அதை வாங்கவுமே நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அது முத்து இல்லையா. இதை பார்க்கும்போது தான் ஹீரோ அந்த இடத்துல உடஞ்சி போயிட்டான். அவன் டேரெக்டாக சொல்லிட்டான் இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. ஆனால் அப்படி இருந்தும் என்கிட்டேருந்து விலகி போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாளா அப்படின்ட்டு ஹீரோக்கு நினைக்கும் போதே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. சடனாக அவன், இதை நான் 10,000 காசு கொடுத்து வாங்கினேன், இது எனக்கே கொடுத்துருங்க அப்படிங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்காக, ஏன் இப்படி பண்ணுறேன்னா, ஏன்னா எனக்கு நீ வேணும், உனக்காக தான் நான் பண்ணுறேன், என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன், நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த டைமில் தான் இவங்களோட பிளான் எல்லாம் ஊற்றிக்கிச்சு இல்லையா. சியூவும் வந்து இன்னும் பாய்சனை கலக்கலை. அதே மாதிரி சுற்றி
இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து ஹீரோ ஆல்ரெடி காலி பண்ணிட்டான்ல. அதனால அந்த பொண்ணே டேரக்டா என்ன பண்ணிட்டா வந்து ஹீரோயின் கழுத்திலே கத்தியை வச்சுட்டா, மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. யாராவது கிட்டக்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஹீரோனை கொன்றுவேன்ட்டு. அதுவும் கிளம்புறப்ப வேற ஹீரோ பார்த்து, இங்க பாருங்க இளவரசரே, நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்ட்டு ஹீரோனை அங்கேருந்து கடத்தி கூட்டு போயிட்டா. ஏன்னா அந்த படைத்தளபதியோட பிளானே என்னன்னா ஹீரோனை கொல்லணும், ஆனா பழியை தூக்கி ஹீரோ மேல போடணும். அதுக்காக தான் சொந்த தங்கச்சியை கொல்றதுக்காக இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடிச்சிட்டு வந்து கூட்டு வந்துட்டா, உன்னை நான் கொல்ல போறேன், இதுக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்ட்டு கத்திய கரெக்டா பாயிண்ட் பண்றா. கட் பண்ணா ஹீரோயின் செத்துட்டா போல. அந்த படைத்தளபதி முன்னாடி தான் பாடி கிடக்கு. அவனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் 2 சொட்டு கண்ணீர் விடுவான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. என்னமா பண்றது, பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை இழந்து தானே ஆகணும். நீ ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் இறந்தே போயிருக்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு பாடி எடுத்துட்டு அரசர்கிட்ட தான் வரான். வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க உங்க பையன் தான் கொண்டிருக்கான் அப்படின்ட்டு பயங்கரமா சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அரசர் ரொம்ப பொறுமையா, அப்படியா என் பையனா, என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாயிண்டா கேட்குறாரு. எவிடன்ஸ் அங்கே இருக்க எல்லாருமே கேட்டாங்கல்ல, உங்க பையன் தான் கொண்டிருக்கான், எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா சீனை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அரசரே கொல்ல போறான். அவனுக்கு என்னன்னா இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி ஹீரோவையும் காலி பண்ணும், அரசரையும் காலி பண்ணும், இந்த ஆட்சி இந்த ஒட்டுமொத்த நாடு அவனுக்கு வேணும். அதுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, ஸோ யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட ஆட்களை யூஸ் பண்ணி போட்டு தள்ளுங்க அப்படிங்க. சடனாக அரசர் என்ன பண்றாரு, ஓ அப்படியா, எல்லாரும் சீக்கிரம் இவனை பிடிங்க அப்படிங்க ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அரசரை பாயிண்ட் பண்ணிட்டு இருந்த ஆட்களை என்ன பண்றாங்கன்னா இப்போ அந்த படைத்தளபதியை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு செம்ம ஷாக்கு. டே என்னடா என்னோட ஆட்கள் தானே நீங்க, ஏன் அரசரை கொள்ளாம ஏன் பக்கம் திரும்புறீங்க அப்படிங்க. அவங்க 2 பேரும் மாஸ்க் எடுக்கிறாங்க, பார்த்தா வேற யாருமே கிடையாது, இவனோட தம்பிங்க தான். அதாவது ஹீரோயினோட 2 அண்ணனுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான். இப்போதான் கட் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா நேராக வந்து செகண்ட் பிரதர்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் அவன் நம்ப ரெடியாக இல்லை, ஆனால் அப்போ தான் அந்த தேர்ட் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து உண்மையை சொல்லியிருப்பான். ஏன்னா என்கிட்ட சியூ சொன்னான், அவகிட்ட பாய்சனை கொடுத்து ஹீரோனை கொல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சியூ சொல்லிட்டா போல. அதை வந்து இப்போ சொல்கிறான், அண்ணன் நிஜமாலே இப்படி பண்ணியிருக்கான் போல, எதுக்கும் நாம ஏன் ஹீரோ சொல்கிறது கேட்கக்கூடாது, ஒரு வாட்டி நம்புவோமே அண்ணா அப்படிங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயின் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. படைத்தளபதிக்கு பாசமே கிடையாது, ஆனால் இவளை வளர்த்தது எல்லாமே இவங்க 2 பேரும் தானா. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ நம்பியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹீரோட பிளான் தான். அதுவும் ஹீரோயின் அங்கே இருக்கா இல்லை, அவளும் சாகலாம் இல்லை, எல்லாமே ஹீரோட பிளான் தான். ஏன்னா ஹீரோயினோட அண்ணன் பின்னாடியே வந்து அந்த கடத்திட்டு போன பொண்ணையும் கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு வாட்டி நம்பு, இந்த மருந்தை மட்டும் குடிச்சிட்டு படுத்துரு, அப்படியே செத்த மாதிரியே தெரியும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், வர்றான், வந்து ஒரு மருந்தை ஸ்மெல் பண்ண வைக்கவும் ஹீரோயின் இருந்துச்சுட்டா. அவளால் நம்ப முடியல, அண்ணா நிஜமாலே நீயா அப்படி பண்ண அப்படிங்க. அதான் நல்லா மாட்டிக்கிட்டா இல்லையா, இதுக்கு மேலே எங்கே நாடகம் ஆட. நான் என்ன பண்ணேன், நான் கரெக்டாக தான் பண்ணேன். நம்ம குடும்பம் இந்த நாட்டுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கல, ஆனால் நமக்கு தானே எல்லாம் கிடைக்கணும், அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு ரொம்ப நியாயமாக பேசுறதுதான் நினப்பு. இன்னும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில் சண்டே ஆயிடுச்சு, அரசரே கொல்ல போயிட்டான் இல்லையா, அதனால ஹீரோக்கும் அவனுக்கு தான் பயங்கரமாக சண்டைலாம் நடக்குது. ஜஸ்ட் மிஸ், ஹீரோவே கொண்டிருப்பான், ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து தடுத்துட்டா. பட் ஃபைனலி எப்படியோ அந்த படைத்தளபதியே பிடிச்சாச்சு. ஆனால் இவங்க தான் வாழே பாய்சனை தடவிருப்பாங்க இல்லையா, ஹீரோயின் கையால் தான் பிடிச்சிருப்பா, ஆனால் உடம்புக்குள்ள வந்து பாய்சன் ஏற ஆரம்பிச்சிருச்சு, அங்கேயே மயங்கிட்டா. இவன் தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எவிடன்ஸோட ப்ரூஃப் ஆயிடுச்சுல, அதுவும் அரசரே கொல்ல நேராக பண்ணியிருக்கான்ல, அதனால அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, அவனை கொண்டுட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் கண் முழிக்கிறா. அவளால் வந்து ஹீரோவை பார்க்கவே முடியல, அதுவும் மயங்கிற ஸ்டேஜ்லலாம் சொல்லியிருப்பா, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேரலான்ட்டு. இப்போ கண்ணை வந்து பார்க்கவே அவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறா. ஸ்டார்டிங்லேருந்து நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை கொல்லவே பார்த்துருக்கேன்ல, சாரி அப்படிங்க. ஹீரோக்கு அதெல்லாம் பெருசாகவே இல்லை, இப்போ தான் அவனுக்கு புரியுது இவ தப்பாக புரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணியிருக்கான்ட்டு. அவன் சொல்கிறான், எனக்கு அன்னைக்கே உன்னை ரொம்ப பிடிக்கும், இப்போ வரைக்கும் நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனோட லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு ஆள் துரோகம் பண்ணாலே அந்த ஒட்டுமொத்த குடும்பம், அந்த சந்ததி அப்படின்ட்டு எல்லாருமே நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறது, அடியோடு அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேலையை தான் அப்போல்லாம் பார்ப்பாங்க. அதனால ஹீரோ இப்போ என்ன பண்ணுறா, அரசர்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறான், ப்ளீஸ்ப்பா அந்த குடும்பத்தில் அவர் மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காரு, மற்ற யாருமே இல்லை, அவங்கள மட்டும் விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, உங்களை காப்பாற்றுறதுக்காக எல்லாமே அவருக்கு ஆப்போசிட்டாக தானே நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படிங்க. அரசரும் மனசு இறங்கிட்டாரு. சரி ஓகே, எனக்கும் தெரியும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், மற்ற 2 பசங்களும் நல்ல பசங்க தான், நீ சொல்கிறனால அவங்கள நான் விட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோக்காக ஒரு விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு ஹீரோ வந்து அவங்களோட அம்மாவை பார்த்து. இப்போ அதையுமே சொல்கிறாரு, 10 வருஷம் ஆச்சு உங்கள் அம்மா அந்த அரண்மனையிலே இருக்கா, அதனால் இனிமேல் அவள் உன் கூட இருக்கட்டும்பா, உன் கூட வந்து இருக்க சொல்கிறேன் அப்படிங்க. அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு கன்சர்ட் போல், அதுவும் 3வது ஒய்ஃப்.
அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பேர் ஃபூஃபங். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இந்த பொண்ணை தான் எப்படியாவது ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்போ கூட அதுதான் சொல்கிறாங்க, இப்படி அரசு சொல்லிட்டாரு என் பையன் கூட இருக்க சொல்லி, நீ என் கூட வா, உன்னையும் அவனையும் நான் எப்படியாவது சேர்த்து வச்சிருவேன், நீ தான் என்னோட மருமக அப்படின்ட்டு அவங்க ஒரு கனவு கூட்டையை கட்டிட்டு தான் வர்றாங்க. வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இருக்காளா, அதை பார்க்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோவே சொல்லிட்டான் நான் இவ்வளோதாம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு. அதை அவங்களால ஏற்றுக்க முடியலை. ஸோ அட்லீஸ்ட் இவளை நீ வந்து ஒரு கன்சர்ட்டாவது வச்சுக்கோ, கூடவாது வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஹீரோக்கு சுத்தர பிடிக்கலாம். அதோட அவன் அந்த பொண்ணை பார்க்க கூட இல்லை. அவள் அழகாக இருக்கா, அழகாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணுறா. பட் ஹீரோட பார்வை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயின் கிட்டே தான் இருக்குது. அது ஹீரோவோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது. அதோட அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஃபூஃபங்கு, அவளுக்குமே ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் போல். இப்போ நேரம் என்ன பண்ணுற, ஹீரோயின்ட்டு வந்து ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேத்துக்கு இடையில நான் வரமாட்டேன், அவர் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கட்டும், பட் என்னைய ஒரு கன்சர்ட்டாவது வச்சுக்கட்டும் அப்படிங்க. இவளுக்கு எப்படி இருக்கும், செம்ம கோபம் வருது. பட் காட்ட முடியலை. என்ன இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்டால், ஆமாம் எப்படி பார்த்தாலும் அவரும் ஒரு இளவரசர் தானே, இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. இதுதான் ஹீரோயின் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவள் சொல்கிறது உண்மை தானே. அந்த காலத்தில் அந்த அரசர் இளவரசர்கள்லாம் கல்யாணம் பண்ணுறது ஒரு பொண்ணு, ஆனால் இடையில வச்சுக்கிறது நிறையா பேர் வச்சுப்பாங்கல்ல, அதை பற்றியே யோசிச்சுட்டே இருக்காளா. ஹீரோ வரான், ஃபேஸே சரியில்லை, என்ன ஆச்சுமா, ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா. அட என்ன தான் பிரச்சனை சொல்லு அப்படிங்க. இல்லை உங்கள் அம்மா எத்தனாவது ஆள் அப்படின்னு கேட்குறா. எங்கள் அம்மா 3வது. அப்படியா, அப்போ அரசருக்கு மொத்தம் எத்தனை ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க, எத்தனை கன்சர்ட் இருந்தாங்க அப்படிங்க. அது எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருக்கு, 5 6ங்கிறான். இவளுக்கு அழுகே வந்துருச்சு. அப்படின்னா நீ ஒரு இளவரசன் தானே, நீ இந்த மாதிரிலாம் வச்சுப்பியாங்க. ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இவன் எதை மைண்டில் வச்சு கேட்குறான்ட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. வேணுன்னே டீஸ் பண்ணுறான். ஆமாம் பின்ன இருக்காதா, நானும் ஒரு இளவரசன்னா இந்த மாதிரி சைடில் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா தானே எனக்கான மதிப்பு இருக்கும், அப்போனா கண்டிப்பாக வச்சுப்பேன்ல, அதுதான் உனக்கும் மரியாதை அப்படின்ட்டு வேணுன்னே வெறுப்பேத்தா. அவளுக்கு அழுகே வந்துருச்சு, கோச்சுக்கிட்டப்போ. எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தானே, நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படிங்க. பைத்தியம், நான் சும்மா சொன்னேன், என் லைஃப்பில் நீ மட்டும்தான், நான் வேணா உனக்கு ப்ராமிஸ் பண்ணவா, நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், வேற ஒரு பொண்ணு அப்படிங்கிறத லைஃப்பில் கிடையவே கிடையாது, நீ மட்டும்தான் லூஸு அப்படின்ட்டு அவளுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ரிலீஃபாக இருக்கு. நிஜமா தானே, ப்ராமிஸ் தானே அப்படிங்க. அட பைத்தியம், நீ மட்டும்தான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவன் அவ்வளோ லவ் பண்ணுறான் இல்லையா, அந்த லவ்வெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே அந்த ஃபூஃபங் இருக்கால, அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணுமாலாம் ஒன்றும் தெரியலை. ஏன்னா ஹீரோ என்ன பண்ணியிருப்பான், ஹீரோயின்காக ஸ்பெஷலாக ஒரு கிளிப் கொடுத்துருப்பான். அதை அவள் மாட்டி வச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த மாதிரியே கிளிப் அவளுக்கு எப்படி கிடச்சிச்சின்னு தெரியல, அதுதான் அவளும் தலையில் மாட்டியிருக்கா. இதை பார்த்து ஹீரோட அம்மா வேணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு 2 பேரும் ஒரே மாதிரிலாம் வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. அவங்களோட தாட் என்னன்னா, எப்படியாவது ஃபூஃபங் வந்து ஹீரோட லைஃப்பில் திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். இதை பார்க்குற ஹீரோயினுக்கு கோவம் வருதோ இல்லையோ, ஹீரோக்கு தான் செம்ம கோவம் வருது. இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இது நான் இவளுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணது, உனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐயோ மன்னிச்சிருங்க, இதை நான் சும்மா மார்க்கெட்டில் பார்த்தேன், அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு பயங்கரமாக சீனப்பொழுது ரொம்ப நல்ல மாதிரியே நடிக்கிறா. ஆனால் என்னமோ தெரியல ஹீரோக்கு அந்த பிள்ளையை பார்த்தாலே சுத்தரவு பிடிக்கல, எரிஞ்செரிஞ்சு விழுகிறான். ஓ அப்படியா, அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷாக பேசி விட்டு போகிறான். உடனே இவன் என்ன பண்ணிட்டா, கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது அவளே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டா. மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாதுங்க நீங்கள் வச்சிருப்பீங்கன்ட்டு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறா. ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், என்னங்க மண்டிலாம் போட்டுட்ருக்கீங்க, எந்திரினா கேட்கவே மாட்டா. இல்லைங்க இந்த பின்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, இதை நான் தூக்கி போட்டேன் அப்படின்ட்டு அவளே தூக்கி போகிறா. ஹீரோயின் காலை பிடிக்கிறா. சடனாக அவளே கீழே விழுந்துட்டா. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் தானே பண்ணேன், எதுக்காக இப்படி என்னை தள்ளி விட்டீங்க அப்படிங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் பின்னாடி பார்த்தா ஹீரோட அம்மா வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைபிளை எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க போல ஹீரோயினுக்கு இப்போ தான் இவளோட ஒரிஜினல் கேரக்டரே தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோட அம்மா பார்க்கணுமே தயத்தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இந்தளவு மோசமான பொண்ணா, இப்படி ஒரு பொண்ணா அப்படின்ட்டு ஆச்சா உச்சான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த எழுத சொல்ல தான் ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் போல், அதை கொடுத்துட்றாங்க. ஹீரோவும் வந்து பேசுகிறான், ஹீரோயினுக்காக தான் பேசுகிறான். பட் அவங்க எதையுமே கேட்க ரெடியாக இல்லை. அம்மா அப்படிங்கிற ஒரு சின்ன இதை வச்சுட்டு ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் பொறுமையாக இருக்கா. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்து ஹீரோனை மீட் பண்ணி இந்த மருந்தை குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீயும் என் பையனும் வந்து சேர்றப்ப ஒரு நல்ல குழந்தை பிறக்கும், இந்த குடி அப்படின்ட்டு ரொம்ப அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்மெல் வேறு பயங்கரமாக இருக்குது. வேணான்னு எவ்வளோ சொல்கிறா, கேட்குற மாதிரி இல்லையா. 2 பேர் கை கலப்பில் 2 பேருமே விழுந்துட்டாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ வந்திருப்பான். அவன் தூக்குறது என்னமோ ஹீரோயினு தான். ஹீரோயோட அம்மாவை கண்டிக்கவே இல்லை. அவங்க உடனே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருப்பா அவள் எப்படி பிடிச்சி தள்ளி விடான்ட்டு, இந்த மருந்து கொடுக்க சொன்னதுக்கு அந்த பண்ணுறாப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக அப்படியே அநியாயத்துக்கு ஆக்டிங் போட ஹீரோ பார்க்குறான். அம்மா நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திரும்ப பேலஸ்க்கு போயிருங்க, இல்லாட்டி என் கண்ணு முன்னாடியே வராதிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷாக பேசி விட்டான். அது அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆனாலும் ஹீரோயின்ட்ட சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாது, என்ன ஆனாலும் சரி, எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணுறேன். இப்போ என்ன, அவள் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கால, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் இல்லையா, அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டா. அடுத்த நாளே பார்த்தா அரசர் இருக்காருல்ல, அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா ஹீரோக்கு வந்து ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், இதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுறாரு. இதை
யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக இன்னுமே ஹீரோ பேசவே இல்லை அரசர்கிட்ட. ஆனால் எப்படி அரசர் ஓகே சொன்னான்னு பார்த்தா அதுக்கு காரணமே ஹீரோயின் தான். ஹீரோ நிறைய விஷயங்கள் பண்ணுறான் இல்லையா, ஸோ நம்மளும் ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக போய் அரசர்கிட்ட பேசியிருப்பா. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு அவருக்கு நம்பிக்கை இல்லை, என்னதான் இருந்தாலும் இவனோட அண்ணன் தானே துரோகம் பண்ணியிருக்கான், எப்படி இந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சிருக்காரு. ஆனால் அப்போ தான் ஹீரோயின் என்ன பண்ணியிருக்கானா, ஒரு டேங்க் எடுத்து கொடுக்குறா. இதை படைத்தளவு தான் வச்சிருந்திருப்பான், அதுதான் கொடுக்குறா. இதை வச்சு இவங்களோட படை மட்டும் இல்லை, பக்கத்து நாட்டோட படையை கூட இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு டேக் தான் இது. எங்கள் அண்ணன் வச்சிருந்தான், இதையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், எங்களோட ஃபேமிலி மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும்ல, அதனால தான் அப்படின்னு அதை கொடுக்கவும் சரி ஓகே இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுக்குறா இல்லையா. ஏன்னா இதை இவ வச்சிருந்தானா இதை நாட்டே இவ கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கலாம். பட் அதே கொடுக்குறானா, அதனால அரசருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி ஓகேம்மா நீ தான் என் பையனுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ கல்யாணமும் நடக்க போகுது. இதில் ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதில் அந்த ஃபூஃபங்கோட ஃபேஸ்லாம் பார்க்கணுமே, செம்ம கடுப்பாகுது அவளுக்கு. அவள் ஏதோ தனியாக பிளான் பண்ணுறா அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பட் இங்கே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஹீரோ கிட்ட சொல்கிறா. அவளுக்குள்ள இன்னும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவளோட கல்யாண நாள் அன்னைக்கு தானே ஒட்டுமொத்த குடும்பமும் செத்து போயிருக்கும். இன்னும் 2 அண்ணனுங்க வேறு இருக்காங்க. எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கண்டிஷன்லாம் வைக்கிறா. என்னென்னா கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக தனியாக ஒரு இடத்துல நடக்கணும், அதுக்கு என்னோட அண்ணனுங்க கூட வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான கண்டிஷனை வைக்க அந்த 2 அண்ணன்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன தங்கச்சி, க்யூட்டான தங்கச்சி, பார்த்து வளர்த்துருப்பாங்க, இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலே 2 பேர் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. பட் இங்கே என்னென்னா ஹீரோயின் நினச்ச மாதிரியே கல்யாணமும் நடந்து முடிய போகுது. ஆனால் நைட் டைமில் இன்னும் ஹீரோ வரவே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது. ஹீரோ வருவானா மாட்டானா, ஒருவேளை எங்கள் அண்ணனுங்க செத்துட்டானுங்களா, எதுவும் நடந்துச்சா அப்படின்ட்டு ரொம்ப பயத்தோடு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் வரான், ஒரு மாதிரியா ரொம்ப பதட்டமாக ஒரு மாதிரி வர்றான். பயந்துட்டான், என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லைம்மா உனக்காக இதை வாங்க போனேன், அதான் ஓடி வர லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவளுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்க போயிருப்பான் போல். அதை காட்டினதுக்கப்புறம் தான் அவளுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. பட் இவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கல்யாணத்தில் யாரும் பெருசாக இல்லை. இவங்க 2 பேரோட கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே இன்னும் ஹீரோட அம்மா அவங்களோட பிளானை விடுற மாதிரியே தெரியல. எப்படியாவது ஃபூஃபங்க வந்து ஹீரோட லைஃப்பில் திணிக்கணும்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு கன்சல்ட்டாவது இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. இது ஹீரோயினுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும்ல. நம்ம ஆள் வேறு ஹீரோயின் மேலே உயிரே வச்சிருக்கான், எப்படி விடுவான். ஸோ என்ன பண்ணிட்டானா, சரி ஓகேம்மா இப்போங்க உங்களுக்கு என்ன, அந்த ஃபூஃபங்க்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரான். இவன் ஆர்மியில் தான் வேலை பார்க்குறான், நல்ல பையன், இவனை கட்டி வைங்க அப்படிங்க. ஃபூஃபங்க்கு வந்து கோபம் வருது. இருந்தாலும் ஐயோ அம்மா எனக்கு வேணாமா, நான் உங்கள் கூட இருக்கேன், உங்களுக்கு வேலை பார்த்துட்டு உங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சுட்டு உங்கள் கூட இருந்து என்னோட காலம் போகட்டும்ட்டு பயங்கரமாக சீனை போடுறா. ஹீரோ அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க. ஏன்னா அவள் தானே ஆட்டி வச்சிட்ருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்காக அவளுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக கத்துறாங்க. ஆனால் ஹீரோ ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாம்மா, நான் சொல்கிறதான் நடக்கணும், இதான் நடக்கணும். அவளுக்கு என்ன இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி இஷ்டம் எல்லாக்காட்டி என்ன, அவன் கூட போட்டோம் பழகட்டும், அதுக்கப்புறம் லவ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை சொல்லிட்டான். அதனால 2 பேரும் தான் வெளியே வந்திருக்காங்க. அவனே சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்படாதம்மா, நான் அவங்ககிட்ட ஃபோர்ஸெல்லாம் நடந்துக்க மாட்டேன், உனக்கு எப்போ நீ பிடிக்குதோ அப்போ சொல்லு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவனோட ஃபேமிலி பற்றிலாம் சொல்ல வர்றான். பட் இவன் கெட்டவ மட்டும் இல்லை, ரொம்ப மோசமானவ போல. ஏன்னா அவன் பேசிட்டு இருக்கான், சடனாக கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டு சொல்கிறா, ஏண்டாடே உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் வந்தேன், நான் ஹீரோட ஒய்ஃபாக தான் வந்தேன் அப்படின்ட்டு என்னென்னமோ டைலாக்லாம் பேசிட்டு போகிறா. பட் இப்போதைக்கு டேரெக்டாக ஹீரோ கிட்டே போக முடியாது. அதனால வேணும்னே என்ன பண்ணுறா, 2 நாள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிட்டு 3ஆம் நாள் கரெக்டாக ஹீரோயின் கண் முன்னாடி படுற மாதிரி, அதுவும் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழியே இல்லாத மாதிரி சீனை போட ஆரம்பிச்சிட்டா. அதுவும் அவன் வந்து என்னை ஏமாத்திட்டான், காசுலாம் பறித்து என்னை வந்து துரத்தி விட்டுட்டான் அப்படின்ட்டு என்னென்னமோ கதையெல்லாம் கட்டிட்டு இருக்கா. ஹீரோயினால் நம்ப முடியலை. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஹீரோ கூட்டிகிட்டு வந்த ஆள் இல்லையா, அதுவும் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லியிருப்பான். அப்புறம் எப்படி அவன் அப்படி பண்ணா அப்படின்ட்டு இவளுக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு இவளை வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு ரெடியாகவே இல்லை. உனக்கு காசு தானே வேணும் அப்படின்ட்டு நிறைய காசு கொடுக்குறா. இதை வச்சு நீ 5 வருஷம் கிட்ட நல்லா சாப்பிட்லாம், எங்கேயாவது போய் தனியாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவள் பாட்டி கிளம்பிட்டா. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் அவளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுவும் அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயின் பார்த்துட்டா போல. ஸோ ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அவளை காப்பாற்றிட்டா. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணாச்சு இல்லையா, இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது, எப்படி தனியாக வருதுன்னு மனசே கேட்கல. அதனால அவளை நம்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. பட் இதுதான் அவளுக்கு வேணும். ஏன்னா அவங்க வந்து அடுத்த செகண்டே டக்குன்னு ஹீரோனை அடித்து அங்கேயே மயக்கமாக்கிட்டா. அதோட 2 பேரும் இவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அதுவுமே இவ செட் பண்ண ஆள் தான். இப்போ அவனுங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாங்க. சொல்கிறான், என்ன கதையை முடிச்சிருவீங்களா அப்படிங்க, அதெல்லாம் நாங்கள் முடிச்சிருவோம் மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஹீரோனை அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டாங்க. இவ உடனே வந்து ஹீரோ கிட்ட சொல்லவே இல்லை. 2 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுறா, வர்றா வந்து ஹீரோ கிட்ட இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு என்னென்னமோ கதையெல்லாம் கட்டிட்டு இருக்கா. 3 பேத்துக்கும் கோவம் வருது. 2 அண்ணனுங்க வேறு இருக்காங்க இல்லையா. இது வந்து இப்போ சொல்கிற, நேற்றே சொல்லலையா அப்படிங்க, இல்லை நான் ஷாக்கில் இருந்தேன்னா எனக்கு வர வழி மறந்து போச்சு அதனால தான் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரீசனை சொல்கிறா. ஆனால் ஹீரோவுக்கு இவன் மேலே தான் சந்தேகமே வர ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் இப்போதைக்கு ஹீரோனை கண்டுபிடிக்கணும்ல. அப்படி இப்படின்னு தேடி எப்படியோ ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் ஜாலியாக மேடம் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் யார் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க, அந்த ஃபூஃபங் ஒருத்தவனை கத்தியால் குத்தி கொண்டிருப்பாளே அவன் கூட சேர்ந்து தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போதான் நமக்குமே ஒரு விஷயம் தெரியுது, ஆக்சுவலாக ஹீரோ பிளான் பண்ண ஆள் தான் இந்த பையனே. ஏன்னா ஃபூஃபங் எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும், அவங்க அம்மாவோட மனசையும் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாமல் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவன் தான் செட் பண்ணி கூட்டு வந்திருப்பான். நீ எப்படியாவது ஃபூஃபங்கு கூட்டு போய் எங்கிட்ட விட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் இந்தளவு மோசமாக இருப்பான் அப்படின்ட்டு ஹீரோக்கே தெரியாதுல்ல. அதுவும் ஹீரோயினை கடத்திலாம் கூட்டு வந்திருக்காங்கல்ல, அதை வந்து இந்த பையன் பார்த்துருப்பான். அவன் தான் பின்னாடி வந்து ஹீரோயினை காப்பாற்றிருக்கான் போல. சொல்கிறான், நீங்கள் சொன்னீங்களே அந்த பொண்ணை கூட்டு போய் எங்கிட்டாவது விடுன்ட்டு, சாதாரண பொண்ணுன்னு பார்த்தா என்னை குத்தி கொண்டிருக்குங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். அதோட உங்கள் ஒய்ஃபை வேற கடத்திட்டு போகிறத பார்த்தேன்னா நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு அவன் தான் காப்பாற்றிருக்கான் போல எல்லாத்தையும் சொல்கிறான். இதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை வந்து புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, இவ வந்து ரொம்ப டேஞ்சர், வேறு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி என்ன பண்ணுறான்னு தெரியல. ஆனால் எங்கள் அரசர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஹீரோவை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு டேக் கொடுத்துருப்பா இல்லை, அதுவும் ஒட்டுமொத்த ஆர்மி, அதுவும் பக்கத்து நாட்டு ஆர்மியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது, அது ஒரு ஃபேக்கான டேக்கு. கீழே விழுந்தோடனே உடஞ்சிருச்சு, ஒரிஜினல் உடையவே உடையாது. அப்படின்னா அவன் ஏமாத்திருக்காளா, அந்த குடும்பம் இன்னும் துரோகம் தான் பண்ணுதா அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஹீரோக்கு வந்து என்ன சொல்றனே தெரியல. இவ அப்படி கொடுத்தது கூட ஹீரோக்கு தெரியாது, இப்போதானே தெரியும். அப்போ போலியானதை கொடுத்துருக்கானா ஒரிஜினல் கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்குள்ளே யார்கிட்டே தான் இருக்குது. மேபி ஹீரோயினோட மூத்தான்னு எப்படியோ அதே மாதிரி மற்ற 2 பேர், ஏன் ஹீரோயின் கூட நம்ம நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணலாம், நம்மளை ஏமாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து ஹீரோக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அவன் மனசு கேட்க மாட்டேங்குது. மைண்ட் அதை சொன்னாலும் இல்லை, ஹீரோயின் அப்பெல்லாம் பண்ணுறவே கிடையாது, மேபி அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோட தாட் இருக்குது. அதனால ஹீரோயின்கிட்ட கேட்குறான், நீ நம்புறல, எனக்கு நீ நம்புவல அப்படிங்க. அட என்ன நீ உடனே நம்பாமல் நான் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. அவளுக்கு இப்போ அந்த இதெல்லாம் போயிடுச்சு, கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரை மாற்றிட்டோம், அது ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கா. ஆனால் எதுவுமே மாறலை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு டவுட் வந்துருச்சு இல்லையா, மேபி அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யார்கிட்டேயோ தான் அந்த டேக் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படைத்தளபதி இருக்கான்ல, செத்து போயிருப்பான்ல, அவனுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களோட லிஸ்ட்டு அது எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக யாரோ வச்சுருக்காங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும், அவங்கள கண்டுபிடிக்க காட்டி கண்டிப்பாக ஒரு கிளர்ச்சி படையே ரெடி பண்ணி அவன் இல்லா காட்டி இந்த நாட்டை ஈஸியாக அவங்க கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அந்த டேக்கை வச்சே கைப்பற்றிடுவாங்க. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேராக வந்து பார்த்தா அந்த டைமில் அந்த 3rd பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட கரெக்டாக மாட்டிக்கிட்டான். அடுத்த செகண்டே தப்பிச்சு வேற ஓட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்னா இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது. அதை பற்றின நியூஸ் தான் எல்லா பக்கமும் பரவுது. ஆல்ரெடி ஹூ ஃபேமிலி மேலே ஒரு பெரிய கரையே இருக்குல்ல, இப்போ வந்து எல்லாரும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ ஹீரோயினும் அந்த மாதிரி தான், அவங்களோட சேர்ந்தவ தான், நாட்டுக்கு துரோகம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த டேக் வேறு யாருக்கிட்டேயுமே இல்லை, இந்த ஃபூஃபங் கிட்ட தான் இருக்குது. இவகிட்ட எப்படிடா இந்த டேக், அதுவும் படைத்தளபதி கிட்டே இருந்த டேக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. 2 பேருமே லவ்வர்ஸ் போல். அதுவும் இவ வந்து ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற தாட்டுக்காகலாம் இதெல்லாம் பண்ணவே கிடையாது. ஹீரோவையும் இந்த ஒட்டுமொத்த அரசையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ தான் அவன் கொடுத்துருப்பான் இந்த டேக், இதை வச்சுக்கும், என்னைக்காவது எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் நான் பண்ண விஷயத்த, நான் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நீ தான் பண்ணணும், புரிஞ்சுதுல அப்படின்ட்டு அவகிட்ட தான் கொடுத்து வச்சுருந்துருக்கான் போல். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா, அவங்கள கொண்டுட்டாங்கல்ல, நான் சும்மா விட மாட்டேன், ஹீரோயினையும் சரி அந்த குடும்பத்தையும் சரி, அதே மாதிரி ஹீரோ எல்லாருமே நான் அழிப்பேன், அந்த ஆட்சியை நான் உங்களுக்காக கைப்பற்றுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக டயலாக்லாம் விட்டுட்ருக்கா. ஸோ இவ வந்து அந்த படைத்தளபதிக்காக ரிவெஞ்ச் எடுக்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா போல. அதுவும் ஹீரோ அம்மாவுக்கு வேலைலாம் பார்த்துருப்பா இல்லையா, அதுவுமே படைத்தளபதியோட ஐடியா தான். நீ போய் ஹீரோ அம்மாவுக்கு எல்லா வேலையும் பாரு, அவங்க சும்மா எது சொன்னாலும் நம்பிடுவாங்க, அவங்க கூட நீ நல்லா பழகுனா அது நமக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் பேச்சு கேட்டு தான் இவன் எல்லாமே பண்ணியிருப்பா. கடைசியில் அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற இவனால் ஏற்றுக்க முடியலை. எல்லாருமே ரிவெஞ்ச் எடுக்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இந்த பயபுள்ள. இது தெரியாமல் ஹீரோ என்னன்னா, அப்போ கண்டிப்பாக ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதை விட முக்கியமாக செகண்ட் பிரதர் தானே இப்போ இருக்குது, அவனையுமே பிடிச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா உன் தம்பி வந்தாதான் உன்னை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. ஹீரோயினால் இது எதையுமே நம்ப முடியல. நீ என்னெல்லாம் சொன்ன, என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொன்னல, அப்போ எல்லாம் பொய்யா அப்படின்ட்டு அவள் உடஞ்சி போயிட்டா. பட் ஹீரோக்கே வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியல. அவனே சொல்கிறான், உங்கள் அண்ணன் வந்தாதான் இதுக்கான பதில் கிடைக்கும், அவன் வந்தானா கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சிடும், அதோட நீ என்னோட வைஃப், அதனால தான் இப்போ இங்கே இருக்க, ப்ளீஸ் நான் சொல்கிறது கீழே அப்படின்ட்டு. அவனால் எந்த முடிவையுமே எடுக்க முடியல. ஆனால் இப்படி பார்த்தாலும் நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கல அவன் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அதனால அந்த 3rd பிரதரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் தான் அந்த செகண்ட் பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் யாருக்குமே தெரியாமல், அதுவும் அவனை அடிச்சு தான் வச்சுருக்காங்க. பட் ஹீரோயினோட அசிஸ்டண்ட் இருக்கால்ல, அவகிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து விட்றான். அது ஹீரோயின் வாங்கி பார்த்துட்டா என்னன்னா 3 மணிக்கு இங்கே வந்து மீட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்து விட்றான். அது கண்டிப்பாக அந்த 3rd பிரதருக்காக தான் இருக்கணும். இதை பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கே வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா மூத்த அண்ணன் மட்டும் கிடையாதா, 3 அண்ணன்களுமே நாட்டுக்கு எதிராக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு அவளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா.
ஸோ அங்கே அண்ணன் வரதுக்கு பதிலாக இவன் என்ன பண்ணுறான், அந்த 3 மணிக்கு போய் பார்த்தா நிஜமாலே அங்கே தேர்ட் பிரதர் வந்து நிற்கிறான். என்னடா பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் ஏன்னா அப்படிங்க அவனே சொல்கிறான். என்ன நீ, அதான் அண்ணன் முடிச்ச விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவன் தான் செத்து போயிட்டான், ஆனால் அவனோட ஆசைப்படி இது எல்லாமே நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவனும் என்னமோ பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போதே ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணா வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா அப்படிங்க. வெளியே அதுக்குள்ளே ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, ஹீரோவும் வந்துட்டான். ஏன்னா ஹீரோனை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க போல, அதனால ஹீரோவும் வந்து இவனை பிடிச்சிட்டான். ஹீரோயினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, டக்குன்னு ஹீரோ கழுத்திலே கத்தி வச்சுட்டான்னா, நீ ஓடிடுனா எங்கிட்டாவது ஓடிடு, நீங்களாவது உயிரோடு இருக்கணும் ப்ளீஸ்ண்ணா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா, அந்த மூத்த அண்ணன் கூட இவ்வளோ ஒழுங்காக பார்த்தது கிடையாது. பட் 2 பேர் தான், இவங்க 2 பேர் தான் இவளை வந்து ரொம்ப பார்த்து வளர்த்துருப்பாங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ணா ப்ளீஸ்ண்ணா போயிருங்கண்ணா அப்படிங்க. அதான் ஆல்ரெடி ஆட்கள்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்களே, எப்படி வந்து தப்பிக்க முடியும், அதுவும் ஹீரோலாம் அசால்ட்டாக அவள் கையை பிடிச்சே மாறிக்கிட்டான், என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்ட்டு. அதோட உங்களுக்கு ஹிண்டு கொடுத்ததே இந்த ஃபூஃபங் தான். இந்த சொல்லுவாங்க இல்லையா, குழந்தையும் கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டி விட்றேன்னு, அது மாதிரி எல்லாத்தையும் இவளே பண்ணிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போகிறான், சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொன்னதுமே இந்த ஃபூஃபங் தான். அதனால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ இவங்க தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அப்போவே இந்த ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா குடும்பத்தையே வந்து ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க இல்லையா, அதை நம்ம பண்ணாமல் இருந்தது தான் தப்பு. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கொண்டு பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க. ஹீரோயினால் ஏற்றுக்கவே முடியலை. நான் யான்கிட்ட பேசணும் ப்ளீஸ் நீ விடுங்க அப்படின்ட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா. பட் இப்போ ஹீரோவே வந்து ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டான். அவனே நம்புகிறான் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹீரோயினும் காரணமாக இருக்கணும், ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தான் நம்ம நாட்டுக்கு எதிராகவே இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவனே ஃபுல்லாக நம்பிட்டான். எல்லாம் இந்த ஃபூஃபங்கோட பிளான் தான். அவங்க அம்மாவை வேற ஏற்றி விட்டு, ஒரு பக்கம் அரசரை வேற ஏற்றி விட்டு, அந்த டேகை வேற அவள் தான் வச்சிருக்கா. இவளோட ஐடியா படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் குடும்பத்தை அழிக்கணும், அதுக்கப்புறம் அந்த டேகை யூஸ் பண்ணி இந்த ஒட்டுமொத்த ஆட்சியும் அழிக்கணும், ஹீரோட அப்பா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறது அவளோட பிளான். இது புரியாமல் எல்லாருமே அவள் பிளான் படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நாட்டுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு படைத்தளபதிக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, அவங்கள கொல்ல சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்க 2 பேருமே கொண்டுட்டாங்க. இது வந்து இந்த ஃபூஃபங் தான் வந்து சொல்கிறா, ஒரு 2 அண்ணன்களுமே காலி, அதோட இப்போ உன்னோட கதையும் முடிய போகுது அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு பேசுகிறா. ஹீரோயினால் ஏற்றுக்க முடியல, அழுகையாக வருது. இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்கிற அப்படிங்க. பொய்யா, உன் அண்ணனுங்க ஆல்ரெடி சேர்த்துட்டாங்க, இப்போ நீ சாக போகிறா, அதுவும் ஹீரோட கையால் தான் சாக போகிறா அப்படின்ட்டு பயங்கர வில்லத்தனமாக பேசிட்டு போகிறா. அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா, அரசர்கிட்ட சொல்கிறான், அவளை நானே கொண்டுக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லிஸ்ட்டெல்லாம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல, உண்மையான டேகும் எங்கே இருக்குன்னு தெரியல, அதை நான் அவகிட்ட பேசி வாங்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின்ட்டு வந்து பேசுகிறான். அவங்க குத்திரும் கொலையுமா உட்காந்துருக்கா, உடம்புல உயிரே இல்லை, அந்த மாதிரி உட்காந்துட்டு, அதான் எல்லாரையும் கொண்டுட்டீங்களே, என்னை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்கீங்க, சாவடிச்சிருங்க அப்படிங்க. என்ன பண்ணுறது, என்னை மன்னிச்சிரு, நீ இப்படிலாம் பண்ணுவேன் நானும் எதிர்பார்க்கல, ஆனால் சொல்லு அந்த லிஸ்ட்டெலாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ என் கூட பழகுனது எல்லாமே பொய்யா, எல்லாமே என் குடும்பத்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்லேருந்து பழகுனீங்களா அப்படின்னு நினைக்கும் போதே அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பா, இவன் தான் நம்ம குடும்பத்தை அழிக்க போகிறான், அதுக்குள்ளே நம்ம கொல்லணுன்ட்டு. ஆனால் போக 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 ஹீரோ நல்லவன் அப்படின்னு நம்பி என்னென்னமோ நடந்துருச்சு இல்லையா, அதெல்லாம் சொல்கிறா. கடைசியில் என்னை ஏமாற்றிட்டீங்களா, அதுவும் காதல் அப்படிங்கிற ஒரு வலையில் விரிச்சு என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு நினைக்கும் போதே அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, ஆனால் கடைசி ஆசை ஒன்று இருக்குது, அதை மட்டும் சரிங்களா அப்படிங்க. என்னன்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக, என் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன், எதுவுமே நடக்கலை. லாஸ்ட்டாக ஒரு பொண்ணுக்குன்னு ஒரு ஆசை இருக்குமே, கல்யாணம் ஒரு பிரம்மாண்டமாக நடக்கணுன்ட்டு, அதை கூட நான் விட்டு கொடுத்தேன். ஆனால் இப்போ எனக்கு அதை பண்ணணும்னு தோணுது, ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி லாஸ்ட்டாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக அந்த கல்யாண நைட்டை மட்டும் நம்ம பண்ணிக்கலாமான்னு கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் விதிப்படி தானே நடக்கணும். இவ கடைசியாக என்ன நினைக்கிறானா, எப்படியாவது நம்ம ஹீரோவை கொண்டுனா அந்த விதியாவாச்சும் மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்போ அதே மாதிரி நடக்குது. என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம் இல்லையா, ஹீரோயின் உட்காந்துருப்பா, ஹீரோ வருவான் கேட்பா இல்லையா, இளவரசரே நீங்கள் தான்ட்டு, அந்த மாதிரி கரெக்டாக எல்லா சீனுமே நடக்குது. அவனும் வர்றான், கண்ணை கட்டுறான், கிஸ் பண்ணுறான், சேம் டைலாக சொல்கிறான், உன் குடும்பம் இப்படி துரோகம் பண்ணிருச்சு, ஸோ அரசர் எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்ட்டு எல்லா டைலாக்கையும் அப்படியே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு புரியுது விதிப்படி தான் நடக்குதுன்ட்டு. ஸோ கீழே கத்திரிக்கோள் வச்சிருக்கா இல்லையா, அவன் குத்துறதுக்கு முன்னாடி நம்ம குத்திலாம் அப்படின்னு எடுக்கிறா. ஆனால் எதுவுமே மாறலாம், அவன் தான் ஹீரோயினே குத்தி கொண்டுட்டான். டே அது கூட ஃபர்ஸ்ட் சீனே ஏதோ பார்த்தா, பட் இப்போ ஹீரோ உருகி லவ் பண்ணானே, எல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்குது. அவன் குத்திட்டு கரெக்டாக எந்திரிக்கும் போது இந்த ஃபூஃபங் இருக்கா இல்லையா, அவள் அவளோட ஆட்களோட வந்து ஹீரோ மடக்கி பிடிச்சி கக்காபிக்கன்னு சிரிக்கிறா. அப்போ தான் ஹீரோவுக்கு புரியுது, அடி பாவி இதுக்கெலாம் காரணம் நீ தானா அப்படின்ட்டு. அதோட அவள் கையில் அந்த டேகுமே இருக்கா. அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, இதெல்லாம் நான் பண்ணதே என்னோட தளபதிக்காக தான், அவரை நீங்கள் கொண்டுட்டீங்கல்ல, கடைசியில் பாரு உன் கையாலே நான் எல்லாரையும் சாவடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அது ஒரு வில்லத்தனமாக சிரிக்கும் போதே உள்ளக்க நிறைய ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கூடவே அமைச்சரும் வராரு. கடைசியில் பார்த்தா இவ தான் ஹீரோட பிளான்குள்ளே வந்து மாட்டிகிட்டு இருக்கா. இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவ தான் ஏதோ பண்ணுறான்ட்டு. ஸோ இவளை பிடிக்க
பிடிக்கணும், அதுவும் எவிடன்ஸோட பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கான். ஆனால் அப்போவுமே அவளுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அதான் நீ ஹீரோயின் குடும்பத்தையும் அழிச்சிட்டல, எனக்கு அதுவே போதும் அப்படிங்க ஹீரோயினும் எந்திரிச்சு வர்றா. ஹீரோயின் இன்னும் சாகவே இல்லை போல். இப்போ தான் ஒரு சீனை காட்டுறாங்க. இப்போ வரைக்குமே ஹீரோயினுக்கு தெரியாது. கரெக்டாக அவள் குத்தலான்னு போகும்போது தான் ஹீரோ காதுக்குள்ளே சொல்லியிருப்பான், வேணாம் அமைதியாக இரு, என்னை நம்பு, நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன், கொஞ்சம் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி காதில் சொல்லிட்டு அவன் குத்திருப்பான். அதுவும் ஹீரோனை குத்திருக்க மாட்டான், அவனோட இடுப்பையே தான் அவன் குத்திருப்பான். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவளால் ஏற்றுக்கவே முடியல. நம்ம தோத்துறோமா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறா, அழுகிறா. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதை விட முக்கியமாக அவளோட 2 அண்ணனுங்க கூட சாகவே இல்லை. எல்லாமே ஹீரோட பிளான் தான். ஹீரோ தான் அவங்கக்கிட்டேயும் பேசியிருப்பான், எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி நீ நம்புங்க ப்ளீஸ், நான் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இது ஹீரோயினுக்கு தெரியாது. ஏன்னா ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் அவள் வந்து பெருசாக நடிச்சிருக்க மாட்டா இல்லையா. அதுவும் இந்த பொண்ணு ஃபூஃபங் கூட நம்பியிருக்க மாட்டா. ஹீரோயினுக்கு தெரியாமல் எல்லாமே நடந்தனால தான் ஃபூஃபங்கே வந்து நம்பியிருப்பா, நல்லாவே மாட்டிக்கிட்டா. இப்போ உங்களோட பிளான் படி ஃபூஃபங் மாட்டிக்கிட்டா, ஹீரோயின் மேலேயும் ஹீரோயின் அண்ணனுங்க மேலேயும் எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்லையா. எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹீரோயின்லாம் பார்க்குறா, அட பாவி, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் என்னென்ன நினச்சேன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அவளுக்கு அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சின்ன சந்தோஷம், எதுவுமே நடக்கலை, நான் விதியை மாற்றிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போதே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனாலுமே இந்த ஃபூஃபங் இருக்காளே அடங்கவே இல்லை. ஏன்னா ஹீரோட அம்மா இவன் மேலே ரொம்ப பாசத்தை கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொந்த பொண்ணு மாதிரி 3 வருஷமாக அவங்க வந்து ரொம்ப சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துருக்காங்க போல். இப்போ வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ளீஸ்மா நீ பண்ணது பெரிய தப்பு தான், ஆனால் பேசாமல் என் கூட வந்துடுறியா, நீ நானும் எங்கிட்டாவது போயிடலாம் அப்படிங்க. அவ்வளோ அம்மா அம்மான்னு பேசினவோ சடனாக என்ன பண்ணிட்டா, அவங்க தலையில் இருக்க பின் எடுத்து அவங்களே வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டா, என்னை விட்டுருங்க இல்லாட்டி நான் இவங்களை கொன்றுவேன் அப்படிங்க. அவங்க அங்கே உடஞ்சி போயிட்டாங்க, என்னை கொன்னுனா கொன்னுக்கோ, ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்க, பேசாமல் நீ நானும் எங்கிட்டாவது போய் வாழ்ந்துடலாம், சொன்னால் புரிஞ்சுக்கமா அப்படிங்க. ஆக்சுவலாக அவளுக்குமே வந்து ஹீரோட அம்மா மேலே ஒரு சின்ன பாசம் இருந்திருக்கு. இவங்க பேச பேச அவளும் அப்படியே லைட்டாக மனசு மாறிட்டா. அவளுக்கு இதுக்கு மேலே வாழ பிடிக்கலை. சடனாக அவளே அவளை குத்திக்கிட்டு சாக போகிறா. அவங்க அழுகிறாங்க, ஏண்டி இப்படி பண்ண, நீ நானும் எங்கிட்டாவது போய் வாழ்ந்துருக்கலாம்ல அப்படிங்க. இல்லைம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன், அடுத்த ஜென்மம்னு இருந்தால் நான் உங்களுக்கே மகளாக பிறக்கணும், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்ட்டு அங்கேயே இறந்து போயிட்டா. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனா அது ஹீரோட அம்மா தான். என்னதான் இருந்தாலும் அவங்க ரொம்ப பாசத்தை கூட்டிட்டாங்க போல், ஏற்றுக்க முடியல அவங்களால, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அரசிட்ட வந்து அதுதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியுதுங்க, நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னால் இந்த அரண்மனையிலே இருக்க முடியாது, நான் ஏதாவது கோயில் குளன்னு போகிறேன், என்னை அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் போகலான்னு இருக்கேங்க அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் எப்படியோ நினச்ச மாதிரி விதியை மாற்றிட்டா இல்லையா. என்னதான் அவங்க அண்ணன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, மூத்த அண்ணன் இறந்து போனது. பட் எப்படியோ ஃபைனலி விதியை மாற்றிட்டா, அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவள் ப்ரெக்னெண்ட்டாலாம் இருக்கா. குடும்பத்தில் ஒரு குட்டி வாரிசு வரப்போதுங்கவும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் அந்த 3வது பிரதர் இருக்கானே, அவன் சீவோவை எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டா. அவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் இருக்க பிரதர் தான் இன்னும் சிங்கிளாகவே சுற்றுறாரு. அவளுக்கு ஒரு ஆள் வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.